உள்ள ஒரு அமைப்பு புதியதோர் உலகம் புதியதோர் புதுவை செய்வோம் என்ற ஒரு அமைப்பு இன்றைக்கு உங்களுக்கு செய்கிறோம். இந்த தொடக்க விழா இன்று தொடங்கவிருக்கிறது. என் புதுவை என் பெருமை, புதியதோர் புதுவை செய்வோம், நஞ்சில்லா விவசாயம், மதிப்பு கூட்டல், ஜப்பானிய மொழி வகுப்பு மற்றும் வர்த்தக தொடர்பு, சிறுதொழில் மற்றும் புதிய யுக்திகள், நோயற்ற வன்முறையற்ற ஒரு சமுதாயத்தை நோக்கிய தற்சார்பு வாழ்வியலை நோக்கிய ஒரு பயணம். இதுதான் நம் என் புதுவை என் பெருமை என்ற இந்த இயக்கத்தின் ஒரு காரண மந்திரம் என்று சொல்லலாம். தற்சார்பு வாழ்வியல், அதே லோக்கல், பி லோக்கல் அண்ட் கோ குளோபல். அதாவது இன்று இங்கே இருந்து கொண்டே பல நாடுகளுடைய வர்த்தகத்தை இங்கே எப்படி செய்வது என்பதை பற்றிய கருத்து அரங்குக்காக பல ஆய்வாளர்கள் வந்திருக்கிறார்கள். ஜப்பானிய நாடோடு நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது நமக்கெல்லாம் இருக்கிறது. 1945களில் நாகசாக்கி ஹிரோஷிமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அணுகுண்டு வெடித்து அந்த நாடு சின்னாபின்னமாகி இருந்தது. மிக குறுகிய காலத்திலே ஒரு பெரிய வல்லரசாக அது தன்னை அடையாளம் காட்டியது. காரணம் ஜப்பானியர்களுடைய ஆட்டிடியூட் டு லைஃப், அதாவது அவர்கள் வாழ்க்கையின் அணுகுமுறை, அவர்கள் எப்படி தங்களை கட்டமைத்துக் கொண்டிருந்தார்கள், எப்படி அந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் விடுபட்டு அவர்கள் ஒரு பெரிய வல்லரசாக அடையாளம் காணப்பட்டார்கள். இதற்கு அவர்களுடைய கேரக்டர் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன? அவர்கள் தான் இந்த நாட்டுக்கு 5S, அதாவது தொழில் நிறுவனங்களை சொல்லக்கூடிய அந்த சிஸ்டம்ஸ், அதை ரொம்ப அழகாக வடிவமைத்தார்கள். அவர்கள் கருணாநிதி காசிநாதன் அவர்கள் 15 ஆண்டுகள் ஜப்பானிலே வாழ்ந்து அங்கே இண்டோ ஜாப்பனீஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட அட்வைசராகவும் பல கலாச்சாரம், லாங்குவேஜ் போன்ற நிகழ்ச்சிகள் பல பேருக்கு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அவர்கள் இன்றைக்கு ஜப்பானிய ஹொய்டோ சென்சான் என்ற ஒரு ஜப்பானிய மொழி லாங்குவேஜ் டீச்சரோடு இன்னைக்கு வந்திருக்கிறாரு. தி ஐடியா இஸ் டு லான்ச் எ ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் சென்டர். இன்றைக்கு ஜப்பான் ஒரு ஏஜிங் பாப்புலேஷன், அதாவது வயதானவர்கள் அதிகமாக 100 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஜப்பானில் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இளைஞர்களை, அதுவும் குறிப்பாக விஞ்ஞானம் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை நிறைய பேர் அங்கே வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நியர்லி 5 lakh இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தேவைப்படுதாங்க. ஆனால் இங்கே இருந்து இந்தியர்களால் போக முடியாத காரணம் ஒரு மொழி ஒரு தடையாக இருக்கிறது. அதை நினைவில் கொண்டு இங்கே புதுவையில் ஒரு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் லேர்னிங் சென்டர் ஒன்றை நிறுவ மை பாண்டிச்சேரி ஒரு முதல் குறிக்கோளாக வைத்திருக்கிறது. அதற்காக ஜப்பானிலிருந்து வந்திருக்கும் ஹொய்டோ அவர்களையும் கருணாநிதி காசிலிங்கம் அவர்களையும் வருக வருக என்று புதுவையின் நம் மை பாண்டிச்சேரி மை பிரைட் சார்பாக வரவேற்கிறோம். இன்றைக்கு நிறைய ஜப்பானுடைய தொழில்நுட்பங்கள் இன்றைய காலகட்டத்தில் மாறி இருக்கு. ஏன்னா அந்த கொரோனாவுக்கு அப்புறம்
ஜப்பானில் இருந்த அனைத்து தொழிலையும் அவங்க சைனாவிலிருந்து விடுவித்து கொண்டு பல இந்தியாவை குறிப்பாக கிழக்கு ஆசிய நாடுகளிலே தங்களுடைய மேனுஃபேக்சரிங் பேஸ் அமைக்க ஜப்பான் முன் வந்திருக்கிறது. அந்த இது வந்து நமக்கு இந்தியர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல இட்ஸ் சிஸ்டம், வெரி குட் opportunity to make use of this COVID situation so that many joint ventures can be created. And First World Community, that is another body which is I'm a founder, where lot of business networking and social networking is happening. So we intend to plan business delegates to Japan in March. Hopefully the situation, COVID situation will ease out and normalcy will come. And also we have amidst us Mr. Muzaffar from the Trade Council of Malaysia has come, from Indonesian Trade Council also have come. All of them have come to see that the business with Puduvai, Pondicherry is established and the entrepreneurs are getting benefited. And we also have the organic farming. After the COVID, agriculture has taken a prominence, and an expert, Dr. Shankaran, who is an APEDA advisor, is also here, who will be taking the session. So first of all, I would like to call Karunanidhi Kasinathan to take us through the opportunities, trade opportunities in Japan, as well as job opportunities in Japan, and how one could go about getting the Japanese, how to acclimatize to their culture, because Japan culture is very, very unique, and one needs to have a lot of understanding and in-depth understanding of their culture. So before you go to Japan, the language and the culture is very, very important. And now I welcome Karunanidhi Kasinathan to share the trade opportunities in Japan, and also how the Japanese language is very, very vital to do business as well as get a job in Japan. So I welcome Karunanidhi Kasinathan to take over the dais. Give him a big hand. On behalf of my Pondicherry, we are honoring you. Welcome, sir. Thank you. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த காலை நினைவஞ்சலி தருணத்தில் நம்ம இங்கே இருக்கிற எல்லாருமே சிகே அண்ணா அவங்களோட என்டையர் ஃபேமிலிக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை பெரிய லெவலில் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. மை பாண்டிச்சேரி ஒரு புதிய வரவு. அவங்களோட குடும்பத்தாருக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு இப்போ எங்களுடைய ஒரு சிறிய அறிமுக உரையை கொடுத்து விட்டு, எல்லாருக்குமே தமிழ் ஓகேங்களா, இல்லை ஏதாவது ஆங்கிலமும் கொஞ்சம் கலந்துக்கலாம்லண்ணே? ஓகே. என்னோட சேர்ந்து என்னுடைய நண்பர் வந்திருக்காரு, மிஸ்டர் ஹியோதோ சென்சேன்னு சொல்லுவோம் நாங்கள். என்னை கே கருணாநிதி காசிநாதன். வெளிநாட்டிலலாம் போனால் ரொம்ப கஷ்டம் பேரை நம்ம பேரை உச்சரிக்கிறது. பார்த்திங்கன்னா கருணாநிதி காசிநாதன் அப்படின்னு சொல்கிறதுக்கே அவங்க ஒரு கிளாஸ் போயிட்டு வரணும், அந்த அளவுக்கு ஃபாரினில் கஷ்டப்படுவாங்க. அதனால் அப்படி ஷார்ட்டாக கேக்கேன்னு சொல்லுவோம். ஹியோதோ சென்சே. ஸோ நம்மளுடைய ஹியோதோ சென்சே 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான் அரசாங்கத்துடைய பிரதிநிதி, அக்கௌண்டன்ட் வேலை செஞ்சுட்டு இந்தியாவும் ஜப்பானையும் ஒரு பாலமாக இணைக்கணுன்ற ஒரே எண்ணத்தோட இது வரைக்கும் ஒரு 200 மாணவர்களை சவுத் இந்தியாவிலேருந்து வேலைக்காக, டெக்னிக்கல் ஜப்பான் மொழி, அவர் ஒரு 200 பேரை இங்கேருந்து அங்கே அனுப்பிச்சிருக்காரு ஜப்பானுக்கு.
இன்ஜினியருங்க, பெரும்பாலும் இன்ஜினியர்கள். அவர் வந்து இந்தியா மேலே ரொம்ப பற்று. குறிப்பாக நம்ம சவுத்தில் வந்து நம்ம எல்லாம் குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை இப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நான் வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் கடல் சார்ந்த இடத்துல வாழணும், இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் மலை சார்ந்த இடத்துல வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆவலோட இங்கே வந்து இந்த ஜப்பான் மொழி, இந்த டெக்னாலஜி எல்லாம் சொல்லி கொடுத்து சேலம் பக்கத்தில் அந்த ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு 3-4 வருஷம் இருந்தார். இப்போ பீச் பக்கத்தில், கடல் பக்கத்தில் இருக்கணும் வந்திருக்காரு. ஏறக்குறைய 10 வருஷம் இங்கே இருந்துட்டார். எல்லாத்த விட ஒரு அதிசயம் என்னென்னா, என்னை வந்து இந்தியாவிலேருந்து அனுப்பாதீங்க, நான் இங்கேவே உங்களாக இருந்துடுறேன் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து இன்றைக்கி வந்து சொல்லியிருக்காரு. அவர் பின்னாடி நம்மளோட ஒரு அறிமுக உரையும் கொடுக்க போகிறாரு. அவருக்கு ஒரு சின்ன ஒரு கரகேஷ கைத்தொட்டலோடு நம்ம அவரை வரவேற்று நம்ம இருக்கேன். அதாவது ஜப்பான் மொழியில் வந்து அவர் சொல்கிறார், யோஷி மொழிகாஷிமாஸ் அப்படிங்கிறது ஒரு அறிமுக போகுது. அதாவது அறிமுகப்படுத்துறதையே ஒரு ரொம்ப அற்புதமாக செய்யக்கூடிய மக்கள் அதாவது நம்ம பேச போகிறோம். இப்போ from China, Japanese and several Indian also come into Japan. One person, one group come to Japan, and one group come to India, especially Chennai. So, please from now, please help Japanese economy. Thank you very much. Thank you, Sensei. Thank you, Sensei. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த ஜப்பான் மொழியை பற்றி, ஜப்பான் மொழி, கலாச்சாரம், பிஸ்னஸ், இதை 3 பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேருக்கு ஜப்பானை பற்றி தெரியும். உங்களுக்கு ஜப்பானை பற்றி என்ன சார் தெரியும்? எல்லாருக்கும் என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கள். ஜப்பானியர்கள், அவர்களோட கலாச்சாரம், அவர்களோட மொழி, அவர்களுடைய பிஸ்னஸ், இல்லை அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு. ஏன்னா நான் வந்து யூஎஸ்ல ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சுட்டு, யூகேல 1 வருஷம் வேலை செஞ்சுட்டு ஜப்பான் போனேன். ஜப்பான் போனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஜப்பானை தவிர வேறு எங்கேயும் போய் வேலை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாததுனால 16 வருஷமா ஜப்பானியர்களோட தான் இருக்கேன். நிறைய பேர் என்ன கேட்பாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய சிகே அசோகனா ஃபேமிலி பற்றி, ராஜ்குமார் அண்ணா பற்றி சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, எத்திக்கல், ரொம்ப கமிட்டட் அண்ட் சின்சியாரிட்டி, இது எல்லாம் அவருடைய குணாதிசயங்கள் எல்லாமே வந்து ஜப்பானியர்கிட்ட இருக்கு. உங்களுக்கு ஜப்பானை பற்றி என்ன தெரியுன்றதை நீங்க சொல்லுங்க, பிறகு நான் வந்து உங்களோட வரேன். என்ன சார் நமக்கு ஜப்பானை பற்றி என்ன தெரியும்? எஸ் சார், ப்ளீஸ் சார். ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. வெரி குட். மினிமம் 2 கம்பெனி இல்லைன்னா 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க. ஓ. ஸோ அது கம்மியாக ஒர்க் பண்ணாங்கன்னாக்கா வீட்டில் இருக்கிற வைஃப் வந்து அவங்க வந்து கொஞ்சம் கேவலமாக பார்ப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி. வெரி குட். அப்புறம் வந்து as you said, very sincere. Right. Especially Japanese female, they are highly committed to the husbands. Wow, great. Thank you sir. Let's give a big round of applause for him. சார் அவர் வந்து 100 உண்மை. அதாவது நம்ம ஊர்ல எஸ்பெஷலி ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க 6-7 மணிக்கு வரலன்னா கால் வர ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? ஆனா ஜப்பான்ல 6-7 மணிக்கு ஒரு ஆம்பளை வீட்டுக்கு வந்தா அந்த ஆம்பளை கையால் ஆகாதவங்க அப்படின்னு ஒய்ஃப் உத்தரவு குத்திடுவாங்க. சார் கரெக்டா சொல்லிட்டாரு. அதனால வந்து ஜாப்பனீஸ் ஒய்ஃப் வந்து ஒரு ஆண் 30-10 வரைக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வர்ற ஆம்பளை தான் வீட்டுக்கு ரொம்ப சின்சியரா சம்பாதிச்சு குடும்பத்தை உயர்த்தக்கூடிய ஆம்பளை அப்படிங்கிறது அவங்களோட கருத்து. எக்ஸலன்ட் சார். எனி அதர் பாயிண்ட்ஸ் வேற எதுவும் தெரியுமா சார்? சார் ப்ளீஸ் சார். வெரி குட் அப்சர்வர்ஸ். எஸ் மேன், வெரி குட் மேன். சார் நான் வந்து நேவல் இங்கிலீஷ் கார்ப்பரேஷன் ஒர்க் பண்றேன். என்எல்சி. சரி சரி. ட்ரைனிங் கிளாஸ் எப்படி பாத்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பினுடைய கைசன் அப்படின்னு சொல்றாங்க. கைசன் செய்யறத நல்லா தெளிவா பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு ஜாப் நினைச்சதுனால தான் ஜப்பான் வந்து உலகத்திலேயே முதல் தரமான உழைப்பாகும் இதாகும். Very good. Technically, sir, very good. We'll give a round of applause to sir.
கைசன் அப்படின்னு சொல்றாரு சார். கைசன் அப்படின்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது நான் வந்து HCL ஒரு 20 வருஷம் வேலை செஞ்சேன், அப்போ சாஃப்ட்வேர் கம்பெனியில். இந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாரம் இம்ப்ரூவ் பண்ணணும், மாசம் இம்ப்ரூவ் பண்ணணும், எவ்ரி குவார்டர் இம்ப்ரூவ் பண்ணணும், எவ்ரி இயர் இம்ப்ரூவ் பண்ணணும். பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, சார் இதுக்கு மேல இம்ப்ரூவே பண்ண முடியாது சார். ஆனால் ஜாப்பனீஸ் அப்படி இல்லை. இப்போ இந்த வருஷம் 10% இம்ப்ரூவ் பண்ணா அடுத்த வருஷம் 2%, அதுக்கு அடுத்த வருஷம் 1%, அதுக்கு அடுத்த வருஷம் 0.1, அதுக்கு அடுத்த வருஷம் 0.07. அது நிற்கவே நிற்காது. That is called Kaizen. Continuous improvement. Very good. Thank you, sir. Any other? Yes, sir. Yes, sir. Please, sir. Search of excellence. Very good, sir. Excellent statement. In search of excellence. Adukku best example, I would say the automotive industry and also electronic industry. நமக்கு தெரியும் Sony TV வந்து சாம்சங்கை விட காஸ்ட் கூடன்னு. இருந்தாலும் நம்ம we buy the Sony TV. அதுக்கு காரணம் என்னன்றது நமக்கு தெரியும். கரெக்ட் இல்ல சார்? வெரி குட் சார். ப்ளீஸ். For quality, every country, almost all the countries, they increase the cost of the product, and Japan doesn't. The reason is very simple. They don't employ any special people for checking quality inspection. Quality is ensured by everyone. Therefore, there is nobody is required to check quality and add cost. So that is what Excellent. Let's give a big round of applause. ஒவ்வொரு ஜாப்பனீஸோட பிளட்லயும் இந்த குவாலிட்டி இருக்கு. இன்ஃபேக்ட் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ஜப்பான்ல இந்த கைசன் 5S இதெல்லாம் அமெரிக்காவுக்கு கொண்டு போய் அவங்க அதுக்கு கொஞ்சம் முலாம் பூசி தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த CMM லெவல் 5 சர்டிஃபிகேஷன் அதெல்லாம் ஜப்பானுடைய பிளட்டுக்கு உள்ளவே இருக்குது அந்த குவாலிட்டி. அதாவது ஜப்பான்ல வந்து குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் ஒன்று தேவையே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த குவாலிட்டி இருக்கு. So everybody takes the responsibility of making the quality product. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு குவாலிட்டின்னு ஒரு தனியாக செக் பண்ண வேண்டியது இல்லை. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. வெரி குட் சார். ப்ளீஸ் சார். ஓ வெரி குட். அவருக்கு தான் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். அது மாதிரி உருவாத வேலை ஏர்வோட்ட வேலை அவசியமே இல்லை. ஒரு தடவை பயிர் வச்சுக்கோன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏர்வோட்ட வேலை இதை வந்து டாக்டர் நம்ம Thank you so much, sir. He's a scientist in Japan agriculture department. He resigned the job. Exactly. Let's give a big round of applause to sir. Actually, நம்மாழ்வாரோட புக்ல பாத்தீங்கன்னா, ஐயாவோட புக்ல முதல் 2-3 பக்கத்தை பத்தி மசாலா புக்காவை பத்தி எழுதாம இருக்கவே மாட்டார். ஏன்னா அவருக்கே குரு யாருன்னா, ஜப்பான்ல அந்த இயற்கை முறையில 1 star revolution அந்த புத்தகம் வந்து வேர்ல்டு வைடா வந்து பெரிய ரெவல்யூஷன் பண்ணிச்சு. அதை பத்தி அவர் எழுதி தான் எழுதுவார். சார் வந்து அக்ரியோட இதுவும் கொண்டு வந்துட்டாரு. எஸ் சார். எஸ் ப்ளீஸ். அவருக்கு டைரக்டா ட்ரைனிங் எடுத்து நம்ம கொடுத்துருக்காங்க. வாவ், ஃபேண்டாஸ்டிக். Thank you so much, sir. Self-discipline, enormous patience. Very good. Read that once there was an earthquake, of course it happened several times, and the train was struck for 24 hours. And everybody in the compartment was very patiently sitting until the help arrived. Very good. இந்த சுனாமி வருது அப்ப ஜப்பான்ல, இந்த சுனாமில அடிபட்டப்ப யாருமே ஃபுட் இல்லாதப்ப அந்த கடை உடைஞ்சி எல்லா டோரும் உடைஞ்சி கிடக்கிறப்ப கூட அது உள்ளே ஆட்போது. 3 பேர் பட்னியா இருந்தாலும் கவர்மெண்ட் கொண்டு வந்து ஒரு சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க செல்ஃப் டிசிப்ளின். வெரி குட். நெக்ஸ்ட் சார். ஓகே. எஸ் சார். ப்ளீஸ் சார். இன்டர்னல் முன்னாடி இருக்கிறது காரணம் என்னன்னா, நிறைய இயற்கையை சார்ந்த அது வந்து அதுக்கான முக்கியத்துவம் நாங்கள் சாப்பிட்டுருக்கிறதுனால தான் அந்த மாதிரியான அமைகிறாங்க. Very good. Excellent, sir. Let's give a big round of applause to sir. Anybody knows what is the average age of Japan? Japan உடைய average age 93, 90. சார் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்களால் வந்துருக்காருங்களா? இவருக்கு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 25. நான் சார் போயிருக்கேன். Just 80. 80. இவர்கிட்ட இவரோட நான் பழகினதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். 7 மணிக்கு மேலே சாப்பிட்றது இல்லை. ஏன்னா அவர் 6 மணிக்கு மேலே சாப்பிட மாட்டாரு. நைட்டில் சாப்பிட்றது எல்லாமே ஒரு வாழைப்பழம், வேற ஏதாவது ஒரு அவ்வளோதான். இதுதான் வந்து அவங்களோட சீக்ரெட்டு. இன்னைக்கு வந்து இவ்வளோ இருக்காரு. இப்போ நம்மளுடைய ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். நம்மளுடைய ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்குன்னு கார்த்திகை கொஞ்சம் போடுங்க.
agriculture, there are no natural resources except the overflowing lava. People just wonder how a country of disasters could have such beautiful attractions like the sakura cherry flower, which blossoms only in the month of April and resists hardly for a week. The well-known Fuji Mountain and the world's fastest bullet trains add beauty to the country's tourism. Nowadays, there are wide recruitment opportunities in Japan since almost 60% of the people are senior citizens. And here we have KC Consulting Services who have completed transforming over 500 plus students who are becoming key players in various companies both in India and Japan. The 5-year-old young dynamic company KCCS has been started in 2012, acting as the advisor for Japanese linguistics. There are many industry experts who are advisors for KC Consulting Services and are acting as bridge for business, language and culture between India and Japan. KC Consulting Services are into Japanese training for corporates, colleges and individuals and also helps in translation from Japanese to English and English to Japanese. KCCS are into the interpretation services for many Japanese delegations and also do services for business areas like IT sector, manufacturing companies, banking and financial services and help them set up their entities in India. KCCS helps many Japanese for their accounting, auditing, taxation and legal support. KCCS also helps Japanese for their accommodation, food, transport, travel and support. KCCS is the only key player bringing the spoken Japanese through tours, team outings and cooking classes. KC Consulting Services will be very soon expanding their services in Malaysia. We'll go to the PowerPoint. So thank you for watching this our initiative. 23 வருடங்கள் வேலை செஞ்சுட்டு அதிலிருந்து ஸ்டெப் டவுன் பண்ணி கார்ப்பரேட் தட் இஸ் HCL ஒரு 20 இயர்ஸ் கிட்ட பிறகு ஹிட்டாச்சின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஜாப்பனீஸ் கம்பெனி அதில் ஒரு 2 வருஷம் குளோபல் டைரக்டர் இருந்துட்டு தென் ஐ ஸ்டெப் டவுன் அதுக்கப்புறம் வந்து இப்போது KCCS அப்படிங்கிற ஒரு இண்டோ ஜப்பான் கம்பெனி ஜப்பான் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெரி ஃபஸ்ட்டு யார் ஜாப்பனீஸ் பேச முடியுதோ அவங்க ஜப்பானில் என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம் சார் உங்களுக்கு அந்த பிஸ்னஸை பற்றின புரிதல் இல்லைனாலும் புரிதல் இருக்கிற ஒருத்தரை கூட வச்சுக்கிட்டு உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் திஸ் இஸ் த ஃபேக்ட் இது வந்து நான் HCL 18 வருஷம் இருந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் வெளியில் வந்து ஹிட்டாச்சியில் கொஞ்ச நாள் இருந்து இந்த லாங்குவேஜுக்கு தான் அவங்க இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து நான் ஜப்பானில் 8 வருஷம் இருக்கிறப்ப கற்றுக்கிட்ட விஷயம் அதனால் அந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்து ஒரு 1500 பேர் யங்ஸ்டர்ஸ் ட்ரெயின் பண்ணி இன்றைக்கி ஒரு 250 பேர் ஜப்பானில் இருக்காங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை ஜாப்பனீஸ் கம்பெனி இருக்குன்னு ஏதாவது ஒரு கெஸ் இருக்கா சார் உங்களுக்கு இந்தியாவில் எனி ஐடியா ஹவு மெனி ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் ஆர் தேர் இன் இந்தியா சும்மா ரஃபாக சொல்லுங்கள் சார் எனி ஐடியா வெரி குட் கெஸ் எனிபடி எல்ஸ் சவுத் இந்தியாவில் எவ்வளோ சார் இருக்கும் சவுத் இந்தியாவில் 1000 across India 2800 plus Japanese companies are there 2800 plus Japanese companies இருக்குது இது வந்து கொரோனாவுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு பின்னாடி ஜப்பான் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு $2 பில்லியன் ஒதுக்கி வச்சிருக்கு அமெரிக்கன் டாலர் $2 பில்லியன் ஒதுக்கி வச்சிருக்கு எதுக்குன்னா அண்ணன் அசோக் அண்ணன் சொன்ன மாதிரி எந்த ஜாப்பனீஸ் கம்பெனி சைனாவில் இருந்தாலும் அது அங்கிருந்து பெயர்ந்து இந்தியாவுக்கு வந்து அவங்களுடைய ஃபேக்ட்ரியோ அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுதோ அந்த செலவை ஜப்பான் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் இந்த வருஷம் மார்ச் ஏப்ரல் மாதம் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இதுக்கு நிறைய கம்பெனிகள் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் நமக்குலாம் நிறைய வேலை இருக்குது ஏன்னா they are focused to come to South India also இதுதான் உண்மை ஆனால் இதுக்கு என்ன ஒரே ஒரு கீ ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மொழியை வந்து இந்த மொழிக்கு உண்டான முக்கியத்தை கொஞ்சம் கொடுத்து அவங்கள கொண்டு வரணும் இந்தியாவில் அதிகமாக ஜப்பான் மொழி படிக்கிற ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி அண்ட் புனே அதனால தான் இந்தியாவுக்கு வர்ற எத்தனை பிஸ்னஸும் ஃபஸ்ட்டு டெல்லிக்கு போகுது அப்புறம் புனேக்கு போகுது அதுக்கப்புறமா தான் நம்ம சவுத் இந்தியாவுக்கே வருது அப்படியே சவுத் இந்தியாவுக்கு வந்தாலும்
சென்னை ஸ்ரீபெரும்புதூரை தாண்ட மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அந்த மொழி தெரிஞ்சவர்கள், எந்த ஒரு கம்பெனி வரனாலும் அங்கே டெக்னிக்கலாக தெரியணும், ப்ளஸ் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். இப்போ இந்த மாதிரியான சில பல பிரச்சனைகள் இருக்குது. பாண்டிச்சேரியில் இது வரைக்கும் பெருசாக ஒன்றும் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் ஜப்பானில் பாண்டிச்சேரி நண்பர்கள் ஜப்பானில் இருக்காங்க. நானும் டோக்கியோ தமிழ் சங்கத்தில் ஒரு முக்கியமான அங்கத்தினராக இருக்கேன். பாண்டிச்சேரியிலேருந்து என்னுடைய நண்பர் ஒரு 15-20 வருஷமாக இருக்காங்க அங்கே ஜப்பானில் பன்னீர்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாம் டோக்கியோ தமிழ் சங்கத்தில் எல்லாம் ஒன்றா இருக்கோம். அவரே என்கிட்ட சொல்லுவாப்பில், ஏன்னா இங்கே பாண்டிச்சேரியில் எதுவும் பெருசாக எடுத்ததில்லை. எந்த ஒரு இடமும் அந்த ஜப்பானோட கனெக்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த மொழியை கனெக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து பிஸ்னஸை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது தானாக வரும் அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை. அப்படி தான் இன்றைக்கி வந்துட்டுருக்கு. ஏன்னா நான் வந்து ஐடி துறையில் இருந்த என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு ஒரு 20 விவசாயிகளை இந்தியாவிலிருந்து ஜப்பானுக்கு இந்த 2020 பிப்ரவரி மாதம் நமது புதுவையின் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். அவர்களுக்கு நம்மளுடைய டோக்கியோ தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் நம்மளுடைய இந்தோ ஜப்பான் அனைத்து குழுக்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட். இப்போது இந்த ஜப்பான் அப்படிங்கிற ஒரு நாட்டை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, உலகத்தில் இந்த ஜப்பான் அப்படிங்கிற ஒரு நாட்டை யாராலையுமே எலிமினேட் பண்ண முடியாது. ரொம்ப சிறுசான நாடு. நீங்கள் பாருங்கள், மிகச்சிறிய நாடு, ஆனால் பொருளாதாரத்தில் மிக அதிகமான ஒரு வல்லரசு நாடு. எங்களை போல் ஜப்பானோட இருந்துட்டு இங்கே வந்தவங்களுக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஜப்பானியர்களோடு நம்ம தொடர்பு கொண்டு சக்ஸஸை பார்த்தா உலகத்தில் எந்த நாட்டுக்கு வேணாலும் போயிட்டு நம்ம சக்ஸஸை பார்க்க முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு மிக அதிக நம்பிக்கை. ஏன்னா ஜப்பானியர்களுக்கு உலகளாவிய லெவலில் போயிட்டு அவங்க ஆங்கிலம் பேச தெரியாது, நமக்கெல்லாம் ஆங்கிலம் பேச தெரியும். அதனால் அவங்களோட நம்ம தொடர்பு கொண்டு வேலை செய்தால் டெஃபினட்டாக நம்ம சக்ஸஸை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது எங்களோட ஒரு நம்பிக்கை. இவ்வளோ ஒரு சிறிய நாடு இவ்வளோ ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கு அப்படின்னா அந்த நாட்டோடு நம்ம தொடர்பு கொண்டு இப்போ இந்த கோவிடுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி கோவிட் முடிஞ்சதுக்கப்புறமும் பல கம்பெனிகள் இங்கே வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. இது வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் இளைஞர்கள் ஜப்பானிற்கு இப்போ தேவைப்படுகிறது. அதற்கான ஒரு நியூஸ் இது இங்கே வந்திருக்கு. இதில் நாங்கள் வந்து ஒரு 1500 பேரை உருவாக்கி அமைச்சிக்கிட்டு இருக்கோம். இனியும் அனுப்புவதற்கு தயாராக இருக்கும். அதுக்கு பாண்டியிலிருந்தும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். நம்ம இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ், அதாவது ஸ்கில்டு லேபர்ஸ், அவங்க வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள். 3 லட்சம் இளைஞர்களை நம்ம இங்கேருந்து அங்கே அனுப்ப போகிறோம். அதுக்கு உண்டான அந்த ஸ்லைடு தான் அது. கார்த்திகேயன், அந்த விவசாயிகள் இண்டோ ஜப்பான் அக்ரி. நாங்கள் ஒரு 20 விவசாயிகளை ஜப்பானுக்கு கொண்டு போனதுடைய ஒரு அந்த ப்ரோக்ரஸை இங்கே நம்மளுடைய குழுவினருக்கு முன்னாடி நாங்கள் போட்டு காமிக்க ஆசைப்படுகிறோம். அதில் 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 ஃபார்மர் ஒன்.
地域購入したいという思いで、ちょっと厳正になりますということで、サーティフィケート、証明書というか、記念という意味で、ご用意してから、国の皆さんに進めていただきますので。ஆயிரக்கணக்கான டீ ஷாப்ஸ் ஒரு 5 லட்சம் முதலீட்டு டீ ஷாப்ஸ் கொடுக்குற மாதிரி ரொம்ப சொல்லி ஒரு 70% பீப்புள் சொல்லுவாங்க. ஒரு 30% பீப்புள் நீ வந்ததுனால தான் என்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லதாச்சு, அதனால் நான் ஆன்லைனில் புதுசாக கோர்ஸ் கற்றுக்கிட்டேன், அந்த கோர்ஸ் கற்றுக்கிட்டதுனால என்னோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, அதனால் வந்து என்னோட கம்பெனிக்கு வந்து நான் பெட்டராக கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சுது, இப்போ எனக்கு டபுள் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க, அதனால் எனக்கு இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பிஸ்னஸ்மேன் சொல்லுவாங்க, இந்த கொரோனா வந்ததுனால நான் அது வரைக்கும் வேகமாக ஓடிட்டு இருந்தேன், எனக்கு என்ன பிரச்சனை என்ன எதுனே தெரியல, அந்த கரண்ட்டை நான் சேஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், ஆனால் அந்த கொரோனா வந்துச்சு, அதனால் ஸ்டாப் பண்ணி என்ன நான் தப்பு பண்ணுறேன்னு பார்த்தேன், என்னை சுற்றியே நிறைய சேலஞ்ச் இருந்தது, அதெல்லாம் கரெக்ட் பண்ணேன், புது புது ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சது, அதெல்லாம் வந்து நான் கன்வெர்ட் பண்ணேன், இப்போ வந்து நான் வந்து ஒரு கம்பெனி நடத்துறது குரூப் ஆஃப் கம்பெனி ஆகிடுச்சு, இப்போ ஐ எம் மேக்கிங் மோர் மணி அப்படின்னு சொல்லி 30% பீப்புள் சொல்லுவாங்க. கொஸ்டின் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ இஸ், நீங்கள் வந்து 30%ல் இருக்க போகிறீங்களா இல்லை 70%ல் இருக்க போகிறீங்களா, இதுதான் உங்கள் கொஸ்டின் இன் ஃப்ரண்ட். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் நீங்கள் பார்க்கணும். கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை ஃபண்டமெண்டலாக மாறிடுச்சு. யார் யார் கொரோனாவுக்கு முன்ன நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி கொரோனாவுக்கு பின்னும் வாழ்க்கை இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது. அது தயவு செஞ்சு வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா உலகம் மாறிடுச்சு. இதுக்கு மேலே வந்து மக்கள் அந்த மாதிரி வந்து விரும்ப போகிறதில்ல. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார் பண்ணிக்கிறீங்களா அப்படின்றது தான் இருக்குது. இப்போ வந்து இமேஜின் நீங்கள் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் நீங்கள் வந்து போயிட்டுருக்கிறீங்க, திடீர்னு உங்கள் முன்னாடி ஒரு சிங்கம் வந்து நிற்குது. நவ் யூ ஹாவ் அ ப்ராப்ளம். இமேஜின் நீங்கள் அதே ஃபாரஸ்ட்டில் போயிட்டு இருக்கிறீங்க, சிங்கம் வந்து நிற்குது. நவ் யூ ஹாவ் an AK-47 in your hand. நவ் சிங்கம் ஹேஸ் அ ப்ராப்ளம். நமக்கெல்லாம் முன்னாடி வந்த சிங்கம் வந்து கொரோனா, நம்ம கையில் இருக்கிற போகிற AK-47 இஸ் ஹவு வி ஆர் ப்ரிப்பேரிங் அவர் செல்ஸ். நம்ம ஏதாவது புதுசாக கற்றுக்கிறோமா, ஏதாவது புது ஸ்கில் வச்சுருக்கிறோமா, புதுசாக நம்ம பிஸ்னஸ் பிளான் போடுறோமா, எப்படி நம்ம வாழ்க்கையை அப்ரோச் பண்ண போகிறோன்றதுல தான் இந்த போஸ்ட் கொரோனா வாழ்க்கையை வந்து நமக்கு வரப்போகுது. இதுக்கு முன்ன நீ பெரிய கம்பெனி நடத்திருக்கலாம், சின்ன கம்பெனி நடத்திருக்கலாம், நீ வந்து பெரிய அதெல்லாம் இன்றைக்கெல்லாம் நியூட்ரலைஸ் ஆகிடுச்சு. அந்த சூரி பரோட்டா கதை மாதிரி இன்னும் முதல்லேருந்து நம்ம ஆரம்பித்தோம் எல்லாரும். பிஸ்னஸ் ஃபண்டமெண்டலாக டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. ஸோ வி ஹாவ் டு லுக் அட் பிஸ்னஸ் அட் தி பாட்டம் ஆஃப் தி பிரமிட். இங்கே மேலேயே நம்ம நிறைய லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸே பார்த்துட்ருக்குறோம். நம்ம வந்து பப் ஆரம்பிக்கணும், நம்ம வந்து மாலில் கடை போடணும், நம்ம வந்து ஃபாரின் ட்ராவல் ஆரம்பிக்கணும், இதெல்லாம் வந்து பிஸ்னஸுக்கு இல்லை கிடையாது. இனிமேல் பிஸ்னஸ் எங்கே இருக்க போகுதுன்னா பிஸ்னஸ் அட் தி பாட்டம் ஆஃப் தி பிரமிட். அந்த பாட்டம் ஆஃப் தி பிஸ்னஸை எடுத்து அதை நீங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றதுல தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நான் வந்து ஒரு 6 மாதம் ஒரு 9 மாதம் இருக்கும். அப்போ வந்து எங்களுடைய நேச்சுரல் சலூனுக்கு ஒரு நாள் காலையில் வந்து சீக்கிரமாக ஒரு நாள் ஒரு மீட்டிங் போக வேண்டியது இருந்தது. ஷேவிங் பண்ணணும். உள்ளே போகிறேன். போன உடனே அந்த ஃபஸ்ட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் என்னை பார்த்து அவங்களுக்கு என்ன அடையாளம் தெரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்பா அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டம்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உள்ளே போனால் ஃபஸ்ட் ஆளுக்கு என்ன அடையாளம் தெரியல. இப்போ கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன், என்னப்பா அது நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் செகண்ட் ஆளை பார்த்தேன். அவங்க சார் வாங்க சார் உக்காருன்னாப்ல. ஓஹோ தெரிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு ஓஹோ எனக்கு ஒன்றும் சரியாக புரியல. அப்புறம் சார் நீங்கள் தானே சார் CK குமாரவேல்னாப்ல. அப்பா நன்றிப்பா ஆமாம்ப்பான்னு சொன்னேன். நான் உங்களை ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு இருந்தேன், உங்களை பார்த்து தேங்க்ஸ் பண்ணணுன்னு இருந்தேன் அப்படின்னாப்ல. ஏன்பா மேபி ஏதாவது வந்து ஃப்ரான்ச்சைஸி ஏதாவது வந்து இது கொடுத்துருக்குறாங்க, சேலரி இம்ப்ரூவ்மெண்ட்டு, இல்லைனா வந்து ஏதாவது ஒரு இது கொடுத்துருக்காங்கன்னு நினச்சேன். என்னது அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. என்ன விஷயம்ப்பான்னு கேட்டேன். அவர் சொன்னார், கடந்த 14 வருஷமாக நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன், 4 வருஷம் வேறு சலூனில் ஒர்க் பண்ணேன், 10 வருஷமாக நேச்சுரல்ஸில் ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் வரத்துக்கு முன்னே எங்களுடைய நிலை என்னென்னா நாங்கள் வந்து பார்பர், ஹேர் ட்ரெஸ்ஸர் இப்படி தான் வந்து சமுதாயம் எங்களை சொல்லிட்டு இருந்தது. அங்கேருந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகினீங்க, இப்போ வந்து ஹேர் ஆர்டிஸ்ட் ஆனோம், இப்போ ஸ்டைல் டைரக்டர் ஆகிட்டோம். தி வே இன் விச் வி லுக்ட் அப் அவர் செல்ஸ் ஹஸ் சேஞ்ச்டு. சமுதாயம் எங்களை எப்படி பார்க்குதுன்றது சேஞ்ச் ஆகிடுச்சு. எங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது இந்த சொசைட்டி அப்படின்னு சொன்னார். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது வரைக்கும் நான் விமன் ஆண்டர்ப்ரனர் பிஸ்னஸ்னு பேசியிருந்தேன். அப்போ தான் புரிஞ்சுது அன்னோயிங்லி ஒரு டேபு இண்டஸ்ட்ரி எடுத்து அந்த இண்டஸ்ட்ரியை ஆர்கனைஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு பிஸ்னஸ் மாடல் போட்டது தான் என்னுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்னு சொல்லி எனக்கு அன்றைக்கி தான் புரிஞ்சுது. அதே மாதிரி இன்னைக்கு இங்கே பார்க்கும்போது இன்னைக்கு டீ கடை மூளைக்கு மூளை இருக்குது. கொரோனாவுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை, எல்லாரும் வந்து கிளாஸ் டம்ளரில் குடிக்க பயப்படுறாங்க. ஏன்னா வந்து எல்லாருக்கும் பயம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஹைஜீன் ஸ்டாண்டர்ட் கிடையாது. அதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா டீ கடையில் போனீங்கன்னா டீ காஃபி இல்லைன்னா வேறு ஏதாவது பூஸ்ட் கொடுப்பாங்க. மூணு வெரைட்டி தான், வெரைட்டி கிடையாது. அதுக்கப்புறம் வந்து கன்சிஸ்டன்சி கிடையாது. அதுக்கப்புறம் ஃப்ரான்ச்சைஸ் மாடல் கிடையாது. இன்னைக்கு இந்தியாவிலேருந்து இப்போ அமெரிக்காவிலேருந்து வந்து ஸ்டார்பக்ஸ்னு ஒரு கம்பெனி வந்து இந்தியா ஃபுல்லாக கடை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு காஃபி போட தெரியாதா? எதுக்கு காஃபி ஸ்டார்பக்ஸ் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வரணும்? ஏன் வரணும்னு சொன்னால் நமக்கு வந்து காஃபி போட தெரியும், நமக்கு வந்து டீ போட தெரியும், நமக்கு பிரமாதமாக எல்லாம் பண்ண தெரியும். ஆனால் நமக்கு வந்து பயம், நம்ம எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டோம். அது வந்து ஒரு சிதம்பர ரகசியமாக வச்சுக்குவோம். ரொம்ப நாளுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னே எங்களோட ஊர் வந்து ஒரு அங்கிள் ஒருத்தவர் வந்து என்னை வந்து சிதம்பரத்தை கூட்டுன்னு போயிருந்தார். அந்த சிதம்பரம் கூட்டுன்னு போயிட்டு சிதம்பர ரகசியம் காமிக்கிறேன்னாங்க. என்னடா சிதம்பர ரகசியம்னு பார்த்தா அங்கே ஒரு ரகசியமும் இல்லை. அதுதான் ரகசியம். அந்த ரகசியம் ரகசியம் ரகசியம்னு கூட்டி வச்சு அங்கே ஒன்றுமே இல்லாத விஷயத்த பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளும் முன்னேற முடியாது, நம்மளை சுற்றி இருக்கவங்களும் முன்னேற முடியாது. அமெரிக்கன்ஸ் வந்து காஃபி பண்ணுறான்னா அவன் வந்து காஃபி பண்ணல, அதை சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸாக போட்டு எப்படி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எப்படி அவனும் வளர முடியும் தானும் வளர முடியும்னு நினைக்கிறாங்க. நம்ம சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டு நம்ம மாமா மச்சான் அப்படி பக்கத்துக்கார சொந்தக்காரங்களை வச்சுக்கிட்டு நம்மளும் வளர மாட்டோம், கூட இருக்கவங்களையும் வளர விட மாட்டோம். இதுதான் வந்து இந்தியாவில் நடக்கிற நம்ம காஃபி போடுறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் we don't know how to make it into systems and process, and that is where our biggest problem is coming. இந்த இடத்துல வந்து நான் வந்து பார்த்தது வந்து ஏன் நேச்சுரல்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு சலூன் இருக்கணும்னா ஏன் காஃபி இந்த பிஸ்னஸ். இப்போ அமெரிக்காவில் வழக்கு கோர்ட்டுக்கு கேஸ் போகணும்னா ஒரு குடும்பத்தில் தகராறு வருதுனாக்க மாமா பார்த்துருப்பாங்க, சித்தி சொல்லியிருப்பாங்க, அத்தை சொல்லியிருப்பாங்க, அதை பற்றி ஏன் வழக்கு, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நடக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் நம்ம ஊர்ல இருக்கிறோம் தான். மற்ற ஊர்லலாம் என்ன நடக்குது பக்கத்து வீட்டில் இருக்குன்னு தெரியாது. வெளிநாட்டுக்கு போனாக்க நமக்கு வந்து இயல்பாகவே நம்மளுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு நல விசாரிக்கக்கூடிய ஒரு பாங்கு நமக்கு. அந்த ஒரு இயல்பான பாங்குல ஏதோ இங்கிலீஷ்காரன் வந்து இங்க கோர்ட்டெல்லாம் நீதிமன்றங்கள்லாம் நிறுவனம் செய்த பிற்பாடு எதுவாக இருந்தாலும் நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன், சுப்ரீம் கோர்ட் உள்ள கொண்டு போறேன், இது மாதிரி ஒரு 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 மனசு அது மாதிரி நம்மளோட ஓட்டம் அது மாதிரி மாறி போச்சு. ஆனா இப்போ புதிய முறை திருப்பி நம்மளுடைய எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு வழி நமக்கு வந்து ஏற்கனவே எது நமக்கு ரொம்ப பிரசித்தமாக இருந்ததோ அது திருப்பியும் நடைமுறைக்கு வருவதற்கு பல இடத்துல துவங்கி இருக்காங்க. அதில் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அப்படின்றது மூலமாக இங்கே வரத்துக்கு செய்ய முடியும் அப்படின்றதுக்காக நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சுபையா உயர் நீதிமன்ற நீதிபதி, பாண்டிச்சேரிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய நீதிபதி இருக்காங்க, அவங்ககிட்ட நான் பேசியிருக்கேன். இதுக்காக அவங்க வந்து லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி மூலமாக இடம் தருவதற்கு தயாராக இருக்கு, வழக்கறிஞர்கள் தருவதற்கு தயாராக இருக்கும், பொருள் தருவதற்கு தயாராக இருக்கும், வழக்கு கோர்ட்டுக்கு போகாம பேசி தீர்க்கறதுக்கு வேண்டிய வழி பண்ணுறதுக்கு நீங்க என்னெல்லாம் செய்ய போறீங்களோ அது செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாண்டிச்சேரி அருகாமையிலே இங்க கல்லூரி ஒன்று இருக்கு, அங்க கல்லூரியில் ஸ்ரீனிவாசன் அவருடைய முதல்வர் இருக்கார், அவர்கிட்ட. Thank you, Muzaffar. I think our members will be approaching you, so you can guide them. And also, I think Chennai office is coordinating for Sri Lanka and Bangladesh as well. So I think through that there is a strong network can happen. So our community members will individually connect with you. So thank you coming for all the way. So next I would like to invite Kumara Jati, the Indonesian Trade Council, Trade Promotion Council. Welcome. Indonesia is a country, it's a beautiful country. I would suggest people to visit Indonesia. It's a beautiful country, and still our Indian culture is preserved in some of the parts of Indonesia. Last year, before the COVID, I was in Bali. I could see Ramayana and Mahabharata played on the streets of Bali. So it's a very good destination for yoga promotion, and also the people are very friendly, and a huge opportunity in textile,
in wood carving, and so many industries are there. And I am particularly connected with vetiver, the grass, the wonder grass of the world. I could see vetiver extensively grown in Indonesia. They call our equivalent herbal products jamu is there in Indonesia. So they are quite now with after the COVID, the business ties are more towards the east, that is Southeast Asia, Indonesia, Malaysia, Japan, or these countries we should look for trade cooperations. And we are welcome and thankful for Sri Kumar Jati having taken time to come here, and they are also going to organize a big virtual global trade conference on the 10th of November. And I would request him to share some of the points where our members can do trade with Indonesia. Thank you very much. Please come. Madam, we would like to also come. Shankar, please come. Much opportunity. Indonesia has 34 provinces. Like Mr. CK said, Jakarta, Bali, also Medan are the three biggest cities. And India has 29 states and 8 union territories, including Puducherry. It's nice to be here. Next, this is the comparison Indonesia-India in terms of economic indicators. So there are similarities between Indonesia and India. So both countries dominated by services sectors. And also in terms of global competitiveness rank, both countries is better compared to other developing countries like in Africa. But we have many homework to be done to catch up the developed countries. Next. This is the performance of trade between Indonesia and India. So among ASEAN countries, bilaterally, Indonesia is India's #1 trade partner in terms of total trade. In 2019, total trade between both countries is $16 billion, and from PM India and Indonesian President, we have targeted in 2025 $50 billion. So again, there are large work to be done to catch up. And then if we see in the pictures, India also the biggest contributor to trade surplus in September 2020. After China, US, and Japan, as you see, is India is our 4th biggest trade surplus. So India gives significant contribution. Next, this is my opinion about how to get the trade opportunities between India, Puducherry, all the stakeholders, you ladies and gentlemen, and Indonesia. First, we need to know and we need to get long-term oriented efforts, strong commitment to develop related companies and build relationship with major business entities. So we need to have good collaboration and long-term, not short-term, not just take advantage, get profit. No, it is long-term and then gradually. That's the first one. And the second one, business in Indonesia and India generally is still related to culture in nature and depends on personal closeness with relevant parties. So both are developing countries, both are very strong in culture, so we need to approach in that area. And third, personal and persuasive negotiation are also essentials because we need to have good partnership, good joint ventures, to have good collaboration. And the fourth, we need to search for good partners and active in participation in trade exhibition and conference, like this event or like from Madrid, Malaysia. They say they have several events that is free. We need to join that because right now is
very happening virtual. We can try to get good partnership there. Next. This is the closing. We have four points to be explained. Governments and related agencies, because they are those economy. But maybe in the future we'll open again and we will have better trade, better economy. That's the first. And the second, we need to increase the quality, quantity, and creativity. Because of this pandemic, COVID-19, Corona, there are so much problem. We need to be creative to resolve, to optimize, to increase the trade, to increase the economic growth. And third, we need to maximize the use of certificate origin. As we know, there is ASEAN-India Free Trade Agreement. On those regulations, there are several specific policy that has a lower tariff. So if you want to import or export to Indonesia or to other countries in ASEAN, please use that facility. And the last one, the provision of information through oral and written communication directly through social media to all stakeholders need to be done routinely. So because of this globalization, we can read the news through your phone, through your PC, everywhere, online. So we need to get more information, and maybe if the government sector need to publish their new regulation, so more informative, oral and written communication. And next, ITVC channel also would like to invite each and every one of you to join this Trade Expo Indonesia, as mentioned from CK Shakumar. This is free of charge. Please join. This is the 35th Trade Expo Indonesia. It's Indonesia's first ever digital trade exposition. It is a platform for Indonesian traders, manufacturers, and service providers to promote the finest products from Indonesia. And also, we have also video. Please play. Indonesia 2020 goes digital. Yeah, this is the link Trade Expo Indonesia. Just enter there and register. It's all free. Trade Expo Indonesia is now very easy and fast to access. Recycling online real-time business opportunities in the way life is livelihood with facilities and infrastructure in two-dimensional visual experience. Online visitors are welcome to take control of the navigation menu to explore routes across different halls. Yes, many opportunity can have communication with the stakeholders here. Take your opportunity. And also going to be inaugurated by President Joko Widodo in 10th November. This is one of the products, coffee. And it shows up with specification details to meet your needs. This is like a playing game, but we have good interaction with the business people in Indonesia. So it is very user-friendly. Total there are around 500 exhibitors, and right now already around 250 Indian registered in this Trade Expo Indonesia. Yeah, there's gonna be also customer service avatar. If you log in, you can interact directly. And even last year, there are delegation from CII, Chambers of Commerce, Puducherry. Around 20 people coming to Jakarta, and after the event, they went to Bali. Trade Expo Indonesia virtual event is further presented using virtual exhibition Indonesia engine system that is created by local Indonesian creator. Organized by Gandhiyan for the Ministry of Trade Republic of Indonesia. Indonesia
Okay, thank you so much, ladies and gentlemen, for your kind attention. Mika Nandri, Sukriya. Thank you. Thank you very much. Thank you so much. I hope the presentation on Indonesia, there's so much of trade opportunities. He has specially come here to invite you to look at the virtual trade expo on the 10th. So it's a good opportunity for all of you. I think we will work very closely with the Indonesian trade promotion, and I'm sure before the end of 1 year, we will have few joint ventures and we will lead a delegation to Jakarta and other parts of Indonesia. Thank you very much. So in the My Pondicherry, we talked about so many aspects. We talked about litigation-free Tiruvannamala in Pondicherry, and we talked about so many entrepreneurs. இதெல்லாம் ஒரு மையமா இருக்கிற ஒரு கோர் திங் அப்படின்னு சொல்லுவாங்க. We call about emotional intelligence, and we call about talk about intelligence, emotional IQ அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி இன்னொன்று இருக்கு. It's called divine intelligence. Many people do not go deeper into it. அதை align பண்ணிட்டாங்கன்னா I think things will happen on its own. So this is my personal experience. இந்த மாதிரி நம்ம வழக்குகள்லாம் இல்லாமல் கொண்டு வரதுக்கெல்லாம் இந்த ஒரு மையத்தோட அலைன் பண்ணிக்கணும்னா நிறையா இருக்கும். அதை வந்து புதுச்சேரி ஒரு ஆன்மீக பூமி, மதர் இருக்கிறாங்க, மணக்குள விநாயகர் இதெல்லாம் பிரசித்தி பெற்றது. இட்ஸ் a divine land and Aravinda Ashram, our mother's divine society and மணக்குள விநாயகர்லாம் இருக்குது. இதை பற்றி நமது ஆஸ்தான பாடகர் பிரபாகர் அவர்களை சில பாடல்கள், ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு மைய பாடல்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த இதில் கொஞ்சம் மகிழ்விக்கிறதுக்காக வர இருக்கிறார். ஸோ யூ கேன் டாக் அபவுட் அந்த மதருடைய சாங்கு. அதுக்கப்புறம் மணக்குள விநாயகருக்குன்னு ஒரு பெரிய ஹிஸ்டரியா இருக்கு. கடல்ல தூக்கி போட்டாங்கன்னா அது மீண்டும் மீண்டும் வந்து கரை ஒதுங்கி இருக்கிறதா அந்த மணக்குள விநாயகருக்குன்னு ஒரு தல புராணம் இருக்கு. ஸோ now I would invite Prabhakar to sing a song on mother and also மணக்குள விநாயகர். ஸ்விட்ச் இருக்கு. ரெடியா? மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்ற பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே, வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. ஒரு நோயும் தீண்டாமல் அணைப்போடு தாயே, நதிக்காய நேராமல் நீரூற்று தாயே. நன்னிலம் பார்த்து நீயே எளியோரை மகிழ்வாக்க வழி காட்டு தாயே. வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே, என் வளமான தாயே.
பசிதாகம் காணாமல் வயிறுக்கு தாயே, ரசிப்போர்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே, இசைப்பாட்டு என்றென்றும் இனிப்பாக்கு தாயே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, புகழ் செல்வம் நலம் கல்வி குறைவின்றி வாழ, புவி மீது இறை ஞானம் எமையின்றும் வாழ, பொன் குறையாமல் வாழ, அருளோடு பொருள் பேத அறிவோடு ஞானம் தெளிவோடு தினம் காணும் நிலை வேண்டும் வேண்டும், அது திரளாக வேண்டும், பல வீடு பல நாடு பல தேசம் என்று உணராமல் வாழ்வோரை ஒன்றாக்கு தாயே, உறவோடு மகிழ்வோடு எமை மாற்று தாயே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே, வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. சக்தி பெரும் பாவாணர் சாற்று பொருள் யாதெனினும், சித்தி பெறச் செயில் வாக்கு வல்லமைக்கா, அத்தனே நின் தனக்கு காப்புரைப்பார், நின் மீது செய்யும் நூல் இன்றிதற்கு காப்பு நீயே, நீயே சரணம் நினதருளே சரணம் சரணம், நாயேன் பல பிழை செய்து களைத்துணை நாடி வந்தேன், வாயே திரவாதமென திருத்துன் மலரடிக்கு, தீயே நிகர்த்தொளி வீசும் தமிழ்கவி செய்குவனே, செய்யும் தொழிலும் தொழிலே காண் சீர்பெற்றிட நீ அருள் செய்வாய், வையம் தனையும் வெளியினையும் வானத்தையும் முன் படைத்தவனே, ஐயா நான் முக பிரம்மா யானை முகனே வாணித்தனை கையால் அணைத்து காப்பவனே, கமலாசனத்து கற்பகமே, கற்பக விநாயக கடவுளே போற்றி, சிற்பரமூன தேவன் வாழ்க, வாரண முகத்தான் மலர்த்தாள் வில்க, ஆரண முகத்தான் அருப்பதம் வில்க, படைப்புக்கு இறையவன் பண்ணவர் நாயகன், இந்திர குரு எனது இதயத்து ஒளிர்வான், சந்திர மௌலி தலைவல் மைந்தல் கணபதி தாளை கருத்திடை வைப்போம், குணமதிற்பலவாம் கூற கேளிர், உச்செவி திறக்கும் அகக்கண் ஒளி தரும், உச்செவி திறக்கும் அகக்கண் ஒளி தரும், வாழ்க புதுவை மணக்குடத்து வள்ளல் பாதமணி மலரே, ஆழ்க உள்ளம் சலனமிலாது அகண்ட வெளிக்கண் அன்பினையே, சூழ்க துயர்கள் தொலைந்திடுக, தொலையா இன்பம் விளைந்திடுக, வீழ்க கலியின் வலியெல்லாம், கிருதயுகம்தான் மேவுகவே, கிருதயுகம்தான் மேவுகவே, சித்தி விநாயக வள்ளலே சரணம், மணக்குளத்து
சித்தி விநாயக வள்ளலே சரணம் சரணம். நன்றி பிரபாகர். ரொம்ப அற்புதமான உங்கள் குரலில் பாடிருக்கீங்க. ரொம்ப மனக்குள விநாயகரே இங்கே கொண்டு நிறுத்திட்டீங்க. அடுத்ததாக மை பாண்டிச்சேரிக்கு ஒரு முக்கியமான அஜெண்டா ஆஃப் த வெர்டிக்கல் இஸ் ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங். இன்றைக்கு வந்து கோவிடுக்கு அப்புறம் 2 இண்டஸ்ட்ரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்கு. ஒன் இஸ் ஹெல்த் கேர், தி அதர் ஒன் இஸ் அக்ரிகல்ச்சர். வி ஆர் ஆல் பேக் டு அக்ரிகல்ச்சர். அதுவும் நஞ்சில்லா விவசாயம், அதை பற்றி ஒரு எக்ஸ்பர்ட் சங்கரன் வந்திருக்காரு. இஸ் அட்வைசர் டு அப்பேடா, ஒரு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலுக்கு. He himself is an organic farmer and an exporter to few countries. Our experience and knowledge will be useful to all of you. And every in the latest every farming sector government support enna kedaikudhu, adella eppadi or small scale agriculture eppadi develop pannalanu vandirukkaru. Welcome. Over to you, Shankar. Good afternoon. As is typical in Indian style, I think agriculture has been given the last preference. Typically, farmers have borne the brunt of the society. Society is willing to pay so much more money for any new technology that comes at a higher cost, whether it is electronics, whether it is anything else. But unfortunately, for agriculture, நம்ம ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. ஏன்னா அக்ரிகல்ச்சர்னா என்னமோ ஒரு சீப்பான நமக்கு ஒரு எண்ணம் எப்பொழுதுமே இருக்கு. ஏன்னா ரொம்ப சுலபமாக எல்லாருக்கும் இங்கே உட்காந்துருக்கிற அத்தனை பேருக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் அக்ரிகல்ச்சர் தான். ஏன்னா if people do not know anything else, then he must be knowing agriculture. So you can count Shankar does not know anything else. எழுதி ஸ்ரீகாந்த் தேவா வந்து மியூசிக் கொடுத்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தரோட டாக்டரை வச்சு பண்ண சொல்லி எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன் இருக்கு. But unfortunately the whole thing went into a tailspin today. I thought agriculture would be given importance, as is typical of India. We will come back. Okay. So now let's not bother about anything else. அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே நான் திருக்குறள் தான் போட்டிருந்தேன். உழுபவர் கை மட்டும் வேலை செய்யாது மடங்கி விட்டால் எல்லாரும் விரும்பும் உணவையும் நாம் விட்டு விட்டோம் என்று கூறும் துறவியரும் கூட, நாம் விட்டு விட்டோம் என்று கூறும் துறவியரும் கூட அவரது அறத்தில் நிலைத்து நிற்க முடியாது. அவரோட அறத்தில் நிற்க முடியாது. இங்க யாரோ ஒருத்தரும் 3 மணி நேரம் கழிச்சு மறந்து போயிடுவீங்க. என்ன சுண்டல் சாப்பிட்டுருக்கீங்க, கொஞ்ச நேரம் மணி 4:20 4:25 கொடுத்தாங்க, நீங்க 7 மணிக்கெல்லாம் மறந்து போயிடுவீங்க. கண்டிப்பா வேற ஒரு ஃபுட்டு வந்துருச்சுன்னா அதை மறந்து போயிடுவீங்க. அதே மாதிரி எங்களையும் மறந்துருக்கீங்க. கரெக்டா, ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால ஜி போகுது. இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பயங்கரமா எல்லாரும் பேர் ரெண்டு கொம்பு முளைச்ச மாதிரி பயங்கரமான பயமுறுத்தி எல்லாம் சொல்லி கிள்ளி எல்லாரையும் ஃபார்மர்லாம் நடுக்கி இடிக்க எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. எந்த கோஸ்ட் ஸ்டோரியும் தேவையில்லை. உங்க முன்னோர்களை போய் நீங்க ரீவிசிட் பண்ணீங்கன்னா அழகா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு மனித தின கழிவுகளை யூஸ் பண்ணி தான் ஒரு காலத்துல ஃபார்மிங்கே பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க தாத்தா எங்க முழு தாத்தா அவங்கெல்லாம் பண்ணியிருக்கிறது எல்லாமே அந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் தான். அதுலேருந்து நம்ம மாறுபட்டு கொஞ்சம் நகர்ந்து வந்து கொஞ்சம் அடுத்தது மனிதன்லேருந்து அடுத்தது நம்ம மிருகத்துக்கு வந்தோம். கடைசியா கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் நம்ம தான். இந்த உலகத்துல கடைசியா கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் நம்ம தான். அதுல யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா அதை மாற்றிங்க, கிளியரா வச்சுங்க மைண்ட்ல. மனிதனை தான் கடைசியா கண்டுபிடிச்சது. என்னோட பாடல்கள் வந்து ப்ளே பண்ணினா அதுவே தெரியும் உங்களுக்கு. அது இதுல என்ன கொஞ்சம் வருத்தமான விஷயம் இதுல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இத்தனை வருஷத்துல நம்ம ஃபார்மிங் மெத்தடாலஜி, டெக்னிக்ஸ், டெக்னாலஜி எல்லாத்தையும் புகுத்துறதுக்கு நிறைய ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. எல்லாரும் சொல்றாங்க, சார் அந்த மாதிரி பண்ணலாம் சார், இந்த மாதிரி பண்ணலாம் சொல்லிட்டு. ஒரு நேர்மை வந்து விவசாயத்துக்கு அவசியமான தேவையான ஒரு விஷயம். நேர்மைன்னு நான் சொல்றது, அதை உருவாக்குற ஒரு விவசாயிகிட்ட அந்த நேர்மை ஆரம்பிக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். அதை எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்க சொல்லிட்டே இருக்கலாம், நான் எக்ஸ்போர்ட் பண்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஒரு 17 வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் உலகத்துல. இந்த 17 நாட்டிலையும் நான் பார்த்தது ஒன்னே ஒண்ணுனா, யாரும் யாரோடையும் கம்பேர் பண்ண வேண்டியது இல்லை. அவங்க நாட்டுக்கு தனித்தன்மை இருக்கு. கொஞ்சம் செகண்ட் போத்துறது டூ ஸ்லைட்ஸ். அடுத்தது நீங்க அடுத்தது போங்க. இப்ப ரொம்ப ப்ராக்ரெசிவான நம்மளோட ஃபார்மிங் கம்யூனிட்டிங்க. ஒரு உலகத்துல உள்ள அத்தனை சாயில்
11% நம்மகிட்ட வந்து உலகத்தோட ஃபிஷ் ஜெனட்டிக் ரிசோர்ஸ் இருக்கு. இப்போ அந்த கடலூர் பெல்ட்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சு நீங்கள் அங்கே சென்னையிலேருந்து ஆரம்பிச்சு நீங்கள் பேசிக்கலி கடலூர்லேருந்து தான் என்ரிச்டு பெல்ட் இது. இந்த இடத்துலேருந்து நீங்கள் போனீங்கன்னா வேர்ல்டோட பெஸ்ட் சீ ப்ரான்ஸ் எங்கேயாவது சாப்பிடணும் அப்படின்னு யாராவது பண்ணாங்கன்னா கடலூர்லேருந்து ஆரம்பிச்சு நீங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கலாம். வேற எங்கேயும் போக தேவையில்லை. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றினோம். நம்மளுக்கு மக்கள் தொகை பெருகிடுச்சுங்க. அதனால நாங்கள் வந்து ஜாஸ்தியாக நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு விவசாயிகள்லாம் இறங்கி நாங்கள் கொடுப்போம். அதை இறங்கினதோட விளைவுகள் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு 10 பேர்ல 3 பேர் கேன்சரோட உட்காந்துட்டு அழகாக ஸ்டைலில் நம்ம எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு விசிட் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராக எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் அப்படி தொங்கி போயிருக்கும். காலகாலத்தில் போய் அப்போ போய் உட்காந்து தெரியும் காலகாலத்தில். இதுக்கு உணவு மட்டும்தாங்க காரணம். ஏதாவது ஒரு டாக்டரை சொல்லுங்க, உணவு காரணம் இல்லைன்னு சொல்லுங்க. வேற யாரும் காரணம் கிடையாதுங்க. உணவை உற்பத்தி பண்றவன் தப்பு பண்றான், உணவை வாங்குறவன் கடுமையான தப்பு பண்றான். திருப்பி இது 2 தான் நினைக்கிறேன். இதுல எந்த விதமான மாற்று கருத்து எனக்கு கிடையாது. இதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்டைல் சாயில், அபண்டன்ட் வாட்டர் அப்படி இப்படின்னு நீர்வள ஆதாரங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. நீர்வள ஆதாரங்கள்ல 8% தான் தமிழ்நாட்டோட நீர்வள ஆதாரங்கள்ல 8% தாங்க அப்படியே இருக்கு. 1960லிருந்து 2020 வருஷம் வெறும் 60 வருஷத்துக்குள்ள வெறும் 8% மட்டும் தான் நம்மளோட நீர்வள ஆதாரம் இருக்கு. அப்ப 92% நம்ம வீடு கட்டிருக்கோம். தெரியல. வாழணுங்கிறதுக்காக வாழ்க்கையே அழிச்சுக்கிறோம். வாழணுங்கிறதுக்கு வாழ்க்கையை அழிச்சுக்கிற அளவுக்கு நம்ம தயாராகிட்டோம், மென்டலா தயாராகிட்டோம். இதுதான் நம்ம உண்மையான விஷயம். சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா ஏரிக்குள்ளதான் வீடு இருக்கு. அவன் கீழ் வழியா போட்டு விடுவோம். ஒருத்தர் பிளாட் கட்டினாரே ஒருத்தர் அதுல வந்து முதல்ல வெளில வந்துச்சு. ஏன் முதல்ல வராது? நீ கட்டினதாக்க பக்கிங்ஹாம்குள்ள அந்த இடத்துக்குள்ள கட்டியிருக்கேன். ஏன் வராதுன்னு கேட்டேன். சார் இதுதான் அடுத்தது. இப்ப இத பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபுட் ப்ராசஸிங் செக்டர் வந்து ஒரு இதுல மதிப்பு கூட்டுதல் நம்ம விவசாயிக்கு பண்ணவே நம்ம முன்னோர்கள் பண்ணாம விட்ட ஒரே ஒரு விஷயம் மதிப்பு கூட்டுதல். இதுல வந்து எனக்கு மாற்று கருத்து கிடையாதுங்க. எல்லாமே முன்னோர்கள் பண்ணதை மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லை. பட் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நம்ம பண்ணவே இல்லை. முன்னோர்கள் பண்ணல. நம்ம பண்ண எல்லாமே ஸ்பைசஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் பண்ணிருக்காங்க உணவு. ஏன்னா நம்மள வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இந்தோனேஷியா, இந்தியா இங்கேருந்து வந்து மதிப்பு கூட்டுதலுக்கு போகுதுன்னா அது வந்து ஸ்பைசஸ்ல தான் இருக்கும் உணவு பொருள் இருந்துச்சு. கொஞ்சம் மாதிரி நம்ம வந்து உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் மேலை நாடுகளை பார்த்து கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. எஜுகேஷன் 80களுக்கு அப்புறமா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா புதுமையான உணவை கையாளுறதுக்கான நேர்த்தியை நம்ம கற்றுக்கிட்டோம். அதுலேருந்து இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா திருப்பி நம்மளோட உணவு பழக்கத்துக்கு திருப்பி வந்திருக்கோம். அவ்வளவுதான். இன்னைக்கு யாராவது சொன்னாங்கன்னா இட்லியை தவிர ஒரு பெஸ்ட் ஃபுட்டு கிடையாதுங்க அப்படின்னு வெறும் பெருமையா வேணா சொல்லிக்கலாம். பட் ஆனா இட்லியை தவிர வேற என்ன கண்டுபிடிக்க முடியுங்கிற நம்ம உணவு பழக்கத்துல கொண்டு வர வேண்டியது அவசியம் ஆயிடுச்சு இன்னைக்கு இருக்கிற உலகத்துல. நிச்சயமா அதுக்காக இட்லி இந்த விதத்துக்கு இன்ஃபீரியர் கிடையாது. நெக்ஸ்ட் இது வந்து அக்ரிகல்ச்சர் சப்ளை செயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வந்து நீங்க ஃபார்மர் வந்து இன்னைக்கு விவசாயியோட முக்கியமான பிரச்சனை ஒரு ஸ்லைட் இப்ப நம்ம நாட்டுக்கும் மேல உள்ள நாட்டுக்கும் மட்டும் நான் இங்க சொல்றேன். நம்ம நாட்டுல மேல இருக்கிறது நம்ம இந்தியாங்க. ஃபார்மர் வந்து முதல்ல இங்க கிராமத்துல விளைவிச்சுருவாரு. விளைவிச்சு கொடுத்த உடனே அங்க ஒரு கன்சாலிடேட்டர் வந்துருவாரு. உங்க ஊர்லயே உங்க கிராமத்திலயோ அல்லது உங்க ஊருக்கு பக்கத்துல உள்ள ஒரு 4 கிராமத்துக்கு சேர்ந்த ஒருத்தர் கன்சாலிடேட்டர் வந்துருவாரு. அதுக்கு அடுத்தது ஒருத்தர் கமிஷன் ஏஜென்ட்னு ஒருத்தர் இருப்பாருங்க டவுன்ல, நியரஸ்ட் டவுன்ல. இப்ப பாருங்க அவரு தான் ரீட்டைலர் கடைசியா கொண்டு போறாரு. கன்சூமர் லாஸ்டா வாங்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 100 ரூபாய் ஒரு பொருளோட விலைன்னா நம்ம ஃபார்மருக்கு இன்னைக்கு வந்து இன்னிய தேதிக்கு நான் பர்டிகுலர்லி வந்து நல்ல வளர்ந்த தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத் வரைக்கும் எடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். 25லிருந்து 26% தான் நமக்கு கிடைக்குது நமக்கு ஃபார்மருக்கு. பாக்கி உள்ள 74% அந்த ரீட்டைலருக்கு ஏதாவது 10 ரூபாய் குறைச்சு கிடைக்குதா, கன்சூமருக்கு 10 ரூபாய் கிடைக்கும் இல்லை, 76% கொடுக்கும். மேலை நாடுகள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். அவங்க லேண்ட் கிடையாது. நல்லா கவனிங்க. கேட்க சொல்லும் போது சொன்னார், எதுக்காக நாங்கள் இந்தியாவில் வந்து ஜப்பான்ல இருந்து கேட்கிறோம் அப்படின்னா ஆவரேஜ் ஏஜ் உனக்கு 64, எங்களுக்கு 26. எங்க யூத்துக்கு எங்க பாப்புலேஷனுக்கு 26 வயசு, 64 வயசுல உட்காந்து அவன் என்ன விவசாயம்? Even if he is fit, he has to produce food. Without food you cannot live. This country will rock again. 20 years எடுத்துங்க. 2040ல இந்த கண்ட்ரி டெஃபினட்டா ராக் பண்ணதான் பண்ணும். 60% உலகத்தோட ப்ரொடக்ஷன் நம்ம கையில் இருக்கு. கண்டிப்பா உணவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். பாக்கி காரெல்லாம் நான் சொல்றேன். ஃபெராரி வந்து ஒரு நாள் இருக்கு நம்ம நிச்சயமா உணவு இருக்கும். ஏன் அப்படின்னா
பாரம்பரிய உணவு வந்து எல்லா உணவும் உங்கள்கிட்ட 150-200 வெரைட்டி பண்ணலாம். மலேசியா போனீங்கன்னா 10-12 வெரைட்டி முடிஞ்சிச்சு உங்களுக்கு ஃபுட்டு. அதே நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்கிற கண்ட்ரி தான். நம்மளால அவ்வளவு உணவுல இம்ப்ரோவைஸ் பண்ண முடியும். பாரம்பரிய உணவு வந்து அவ்வளவு இம்ப்ரோவைஸ் பண்ண முடியும். இப்போ வந்த சுண்டல் வரைக்கும், நொங்கு வரைக்கும், சாருக்கு நான் சொல்லியிருக்கேன், நொங்கு வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நம்ம எல்லாத்தையும் பண்ணக்கூடிய நம்மள்கிட்ட வாய்ப்புகள் அவ்வளவு இருந்தும் நம்ம அந்த உணவு மதிப்பு கூட்டுதலை விட்டுட்டோம். இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க மேலை நாடுகள்ல என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஃபார்மர் இருக்காருன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு கரெக்டா ஒரு சொசைட்டி இருக்கும். அந்த சொசைட்டி ஒரே ஒரு கம்ப்ளீட்டா ஒரே ஆள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, கிட்டத்தட்ட 70%, 64-70% அவருக்கு டைரக்டா ப்ரொசீட்ஸ் போயிடுது. பாக்கி உள்ள 30% தான் மார்க்கெட் ஒர்க் பண்ணுது. இது வந்து மேலை நாடுகள்ல ரொம்ப ஈஸியா நடக்குது. ஆனா அவங்கள்ட்ட லேண்ட் கிடையாது. நல்லா கவனிச்சிங்க, அவங்கள்ட்ட லேண்ட் கிடையாது. ஆனா அதுக்காக நம்ம இப்ப ஆப்பிரிக்காவை தயார் பண்ணிட்டாங்க. இப்போ யூஎஸ் வந்து ஆப்பிரிக்காவை தயார் பண்ணிட்டாங்க. நமக்கு அகேன்ஸ்டா நான் சொல்றது ஏசியாவுக்கு அகேன்ஸ்டா. ஆப்பிரிக்காவில் ப்ரொடக்ஷன் ரொம்ப சீப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நான் சொன்ன மாதிரி 20 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவை நிச்சயம் நம்மளால ஈஸியா பீட் பண்ணிடலாம். காஸ்ட் எல்லா உலகத்துல எல்லா இடத்துலையுமே ஒரு காஸ்ட் சேஞ்ச் ஆகதான். அது நிச்சயமா ஆப்பிரிக்காலே நடக்கும். ரொம்ப கூடிய விரைவில் அது நடக்கும். ஏன்னா ஆப்பிரிக்காவில் வந்து சேஃப்டி ரொம்ப ரொம்ப கம்மி. லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மிங் மட்டும்தான் பண்ண முடியும். சின்ன ஸ்கேல் ஃபார்மிங்லாம் நம்ம ஊர் மாதிரி 1.5 ஏக்கர்லேருந்து 1.5 ஹெக்டேர்லேருந்து 5 ஹெக்டேர்லாம் அங்கே பண்ண முடியாது. ஆப்பிரிக்காவில் பண்ணீங்கன்னா 1000 ஏக்கர் பண்ணணும், 2000 ஏக்கர் பண்ணணும். இல்லைன்னா ஸ்கேல் எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் ஒர்க் அவுட் ஆகாது. இது நம்ம நிச்சயமா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். சில பேர் சொல்றாங்க ஆப்பிரிக்காவில் நல்லா இருக்குங்க ப்ராடக்ட் அப்படிம்பாங்க. நான் சொன்னேன் டெஸ்ட் கொடுத்துருவோம் சார், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. நான் நிறைய ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். முருங்கா பர்டிகுலர்லி முருங்கை பவுடர் என்னோட கலீக்ஸ் எல்லாம் வந்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் முருங்கை பவுடர் எந்த உலகத்தோட எந்த பவுடர் வேணா வரணும். 63% உலகத்தில் உள்ள முருங்கையில 63% தமிழ்நாட்டில் இருக்கு. நம்ம அதையே கேபிட்டலைஸ் பண்றது கிடையாது. முருங்கை பவுடர், முருங்கை இலையிலிருந்து நான் சொல்றது, நான் காயை பத்தி பேசவே இல்லை இன்னும், இலையை பத்தி. அதனால நம்ம டெஃபினட்டா இது அட்வான்டேஜ் எடுத்து தரோம். இதுல நம்ம நிறைய கேப்ஸ் நம்ம நிறைய விட்டுறோம். இதுல பாத்தீங்கன்னா லேண்ட எடுக்கிறதுல இருந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கை பத்தி ஒரு 2 ஸ்லைட். ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தி ஒரு 2 ஸ்லைட் முதல்ல எடுத்தீங்கன்னா எந்த இதுல அதுக்கப்புறம் ஆர்கானிக் 2 ஸ்லைட் முன்னாடி சார் ஃபர்ஸ்ட் நான் கொடுத்தேன். இப்ப ஆர்கானிக் ஃபார்மிங்ல வந்து என்ன டிஃபரன்ஸ், நம்ம நார்மல் ஃபார்மிங்கும் ஆர்கானிக் ஃபார்மிங்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மண்ணை செழிக்க வைப்பீங்க. உங்களுக்கு வர குவாலிட்டி ஆஃப் வாட்டரை நல்லபடியா ஸ்டோர் பண்ணி அதை யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா உங்களோட ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஆர்கானிக் ஃபார்மிங்ல பண்றதுனால என்னன்னா, ஒரு 15 to 20 வருஷம் உங்களோட லேண்ட் வந்து ஃபார்மிங் பண்ணாம இருந்திருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பிராக்டிஸ் இருக்கு. பட் குறைஞ்சபட்சம் 8 வருஷம் இருக்கணுங்கிறது நியதி. இந்த 8 வருஷத்துக்குள்ள இந்த லேண்டோட தன்மை ஏதாவது மாறுமா அப்படின்னா உண்மையாவே மாறும். ஏன்னா நீங்க வந்து ஒண்ணுமே யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா, பட் ஆனா திருப்பியும் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும். பட் நீங்க 20 வருஷம் 22 வருஷம் உள்ள ஆர்கானிக் சாயில் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் கேன் பி யூட்டிலைஸ்ட் அஸ் ஆர்கானிக். சர்டிபிகேஷன்ல இருந்து எல்லாமே பண்ண வேண்டியிருக்கு. இனிமே இந்த நாட்டில இருந்து எந்த பொருள் ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்லி போனாலும் அதுக்கு ஒரு வேலிடேஷன் இல்லாம வெளியில போக முடியாத ஒரு ஸ்டேஜ் இருக்கு இதுல ஆர்கானிக் ஃபார்மிங்ல. ஆர்கானிக் ஃபார்மிங்ல வந்து சார் எங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி வரல. அடுத்த குறை நம்ம ஃபார்மர் சொல்றது எல்லாம், எங்களுக்கு அந்த ப்ரொடக்டிவிட்டி வரல சார், நாங்க கெமிக்கல் கொஸ்டின் அடிச்சோம் சார், திடீர்னு 50 கிலோ வந்துச்சு சார், இதுல வந்து 5 கிலோ கூட வர மாட்டேங்குது அப்படின்னு. இதுக்கு வந்து இந்த ஸ்லோ ரிலீஸ்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அதாவது மெதுவா தான் ஆகும். ஒரு 3 to 5 வருஷம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியணும் ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்னன்னு. உங்க ப்ரொடியூஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே போகுங்க ஸ்கேல்ல. உங்க ப்ரொடியூஸ் ஒரே நாள்ல ஆர்கானிக் ஆயிடாது. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஒரு இது சொல்லிட்டேன், ஆர்கானிக்ல இப்படி பண்ணுங்க, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கன்னா ஒரே நாள்ல தான் ஆர்கானிக் ஆகாது நிச்சயமா. ஏன்னா அந்த இதுல உள்ள டாக்ஸின்ஸ் டெஃபினட்டா ரிலீஸ் ஆகும் பிளான்ட் மூலமா. ஸோ அதனால கொஞ்சம் we have to have patience with organic. What we have spoiled in 70 years, we are trying to reset in 5 years. You need to be very, very careful about that. So we need to give credence. தலைமையில் வளரவனுக்கு போய் தலைமையில் வளரணும்னு சொல்லி நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் டைம் ஆகுதுங்களா, அந்த மருந்து போட்டோம்னா அங்கே தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பண்ணி ஆகும். வேற ஒன்றும் டப்புன்னு பண்ண முடியாது இல்லை. ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா
பிரைஸ் நிறைய ஃபெக்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்கங்க, நான் அதை நம்பி போட்டுட்டேன். ஆனால் பிரைஸ் ஃபெக்ஸ் பண்ண மாட்டேங்குது. இன்னைக்கு டிஃபரன்சியேஷன் கிடையாது இந்தியன் மார்க்கெட்ல. இந்தியன் அர்பன் மார்க்கெட் ரொம்ப நல்லா க்ரோ ஆயிடுச்சு, ஆனால் அவேர்னஸ் க்ரோ ஆகல. நல்லா புரிஞ்சுங்க, அர்பன் மார்க்கெட் தான் க்ரோ ஆயிருக்கு, அவேர்னஸ் க்ரோ ஆகல. 90% ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் என்னால் சேலஞ்ச் பண்ண முடியும் இந்தியாவில். அட்லீஸ்ட் இந்தியாவில் 90% ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்க்கு சர்டிஃபிகேஷன் கிடையாது. நான் சொல்ற சர்டிஃபிகேஷன் கிடையாதுன்னு சொல்றது அங்கே உள்ள வர ப்ராடக்ட்டுக்கு சர்டிஃபிகேஷன் கிடையாது. ஸ்டோர் நடத்துறவருக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி தரோ நாலேஜ் இருக்காங்கன்னா இல்லை. நுனிப்புள் மேயற மாதிரி மேலால் அவருக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி ஜஸ்ட் தெரியும், அவ்வளோதான். சில கம்பெனிகள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய கம்பெனி, ரொம்ப பெரிய பிராண்டு ஒன்று பெங்களூர்ல காலம்பர ஃபர்ஸ்ட் லாட்ல ஜெயா நகர்ல வந்து ஆர்கானிக் வெஜிடபிள் வித்துட்டு அடுத்த 5 லாட்டும் நார்மல் வெஜிடபிள் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது என்னால சொல்ல முடியும். இது நிறைய பேர் சொல்றது இல்லை. ஏன்னா அந்த கம்பெனி அதே வச்சு சொல்றது நிறைய. I am prepared to do. You are killing people. Why are you fooling my own country, man? Can you sell it abroad? You cannot sell it abroad like this. விற்க முடியுமா? உங்களால வெளிநாட்டுல போய் விற்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன் எங்க ஆட்களை ஃபுல் பண்றீங்க? எங்கள்கிட்ட வந்து 40 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிற வெண்டைக்காயை 70 ரூபாய்க்கு விற்கிறீங்களா? இப்ப நல்லதை கொடுங்க 70 ரூபாய்க்கு. 65 ரூபாய்க்கு ப்ரெஷர் பண்ணி எங்கள்கிட்ட 65 ரூபாய்க்கு எங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுங்க. உண்மையான நிலைமை இன்னைக்கு ஆர்கானிக், நான் சொல்றதுல நிறைய பேருக்கு இங்க வருத்தம் இருக்கலாம், கவலை. ஆனா உண்மையான ஆர்கானிக்கு என்னன்னு எத்தனை ஆர்கானிக் ஸ்டோர் நடத்துறவங்களுக்கு தெரியும்னு கேட்க சொல்லுங்க. அவேர்னஸ் நல்ல ஆர்கானிக் பண்ணணுங்கிற நல்ல எண்ணம் இருக்கு, நான் அதுல மாற்றுக்கிறதே இல்லை. 100% இருக்கு எல்லாரும். அதனாலதான் கஷ்டமோ நஷ்டமோ அந்த ஆர்கானிக் நடத்துறாங்க. பட் ஆனா அவங்களுக்கு அந்த அவேர்னஸ்க்கு ஏற்ற நாலேஜை டெவலப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேலிடேஷன் பண்றதுக்கு எந்த விதமான வேலிடேஷனும் கிடையாது. ஸ்டோர்ஸுக்கு உள்ள வர ப்ராடக்ட்டுக்கு எத்தனை பேருக்கு வேலிடேஷன் தெரியும்? தெரியாது. இதெல்லாம் ஒரு பெரிய அளவு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து கம்யூனிட்டிக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம விட்டுட்டு போற அடுத்த ஒரு ட்ரையல், அடிச்சுவடு. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அடிச்சுவடை நம்ம விட்டுட்டு போவோம், அடுத்த ஜெனரேஷன் இதை வந்து ஒரு நல்ல லெவல்ல டெவலப் பண்ணி எடுத்துட்டு போவாங்கிற நம்பிக்கையோட. அடுத்த ஒரு விஷயம், ஃபார்மர் வந்து நிறைய விவசாயி அடிவாங்கிற ஒரு இடம் வந்து மார்க்கெட்டிங்கை ஏங்க உங்க வீட்டை விட்டு வெளியில போய் கொண்டு போய் கொடுக்குறீங்க? ஏன் நம்ம பிள்ளைங்களை அதுக்கு தயார் பண்ண மாட்டேங்க? உங்க விவசாய பொருள் வைக்கிறது கேவலமா இருக்கா? டிவி வித்தா உங்க பையன் கோட் போட்டு என்ன மாதிரி போயிட்டு டிவி வித்தா உங்களுக்கு சௌரியமா இருக்கா? இல்ல கார் ஷோரூம்ல நின்றுட்டு ஷோரூம்ல கார் வித்தா நல்லா இருக்கா உங்களுக்கு? ஏங்க விவசாய பொருள் அப்படி என்னங்க ஓட வேண்டியது? நம்மளோட குடும்பத்துக்கு வேண்டிய உணவை மட்டும் உருவாக்காம உலகத்துக்கு வேண்டிய உணவை நம்ம உருவாக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு டெஃபரெண்டா இருக்கு. ஆனா அதுல என்ன இருக்கு, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அதுல வராதீங்கன்னு சொல்ற அளவுக்கு அதுல என்ன கெடுதல் இருக்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா இல்லை. ஆனா நம்ம அடுத்த ஜெனரேஷனை என்கரேஜே பண்றது இல்லை. நீங்க வாங்க ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு வாங்க, அல்லது நீங்க மார்க்கெட்டிங் பண்ணுங்க தம்பி அப்படின்னு சொல்லி யாரும் இல்லை. பையன் நாலேஜ் கம்யூனிகேஷன் இருக்கு, அப்பாவுக்கு இல்லாத கம்யூனிகேஷன் பையன்கிட்ட இருக்கு. அந்த கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணி ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அவன் வந்து ரெண்டு செகண்ட்ல வந்து பப்ஜி விளையாட தெரியுது, கிடுகிடுன்னு போக தெரியுது. அவனுக்கு இ காமர்ஸ் போக தெரியாதா? நிச்சயமா போக தெரியும். நாலேஜ், அந்த நாலேஜ் எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு இல்ல? அப்ப ஏன் அதை நம்ம உபயோகப்படுத்துறது? இது வந்து நம்ம எல்லாரும் நம்மளுக்குள்ள கேட்டுக்கிற கேள்வி, இன்க்ளூடிங் நான் என்னையும் சேர்த்து சொல்றேன். இது என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். பட் என் பையன் நல்ல வேலை அக்ரிகல்ச்சர்ல இருக்கான். ஸோ அது ஒரு தப்பிச்சு தரேன். இல்லைன்னா நான் சொல்லிட்டு பேச கொடுத்துட்டு போகக்கூடாது வெளியில, நீங்க வெளியில. அது ஏன் நம்ம அதை பண்றது இல்லை அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் நம்மளுக்குள்ள வரணும் டெஃபினட்டா. உங்க குழந்தைங்களை நீங்க வந்து அவங்களுக்கு எவ்வளவு ஆர்டிஸ்டிக் டேலண்ட் இருக்குன்னு சொல்லி உருவாக்குறீங்களோ, அல்லது அவங்களுக்கு வந்து அறிவை எவ்வளவு உருவாக்குறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு விவசாயத்தை பத்தின விழிப்புணர்வை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். எத்தனை பேர் வீட்டுல சாப்பிட உட்காரும் போது நம்ம என்ன ஃபுட்டை வச்சு பண்ணிருக்கோம்னு எத்தனை அம்மாக்களோ அப்பாக்களோ உட்காந்து பேசுறாங்க? ஐம் சாரி, நிறைய பேர் 90% பண்றது இல்லை. ரொம்ப ரொம்ப சீரியஸா பேசணும்னா அடிக்க வந்துருவாங்க நம்ம. அவ்வளவுதான், வேற ஒண்ணு. நெக்ஸ்ட் இதுல வந்து ஒரு ஸ்லைட் இதுல ஸ்கீம்ஸ் பத்தி நம்ம வந்து ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்க இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர்லி நம்ம சவுத் இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் லேண்ட் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரி ஒரு வேர்ல்டுலேயே லேண்ட் பார்க்க முடியாது. நான் வந்து ஒரு இஸ்ரேலி கன்சல்டன்ட் ஒருத்தர் அழைச்சிக்கிட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லாக சுற்றினேன். தமிழ்நாட்டோட என்டையர் ஸ்ட்ரெச் வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் கவர் பண்ணேன். அவர் ஒரே ஒரு
பார்த்தா சொன்னார், இந்த சாயல்ல இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்குள்ள எல்லா ப்ராடக்ட்டும் பண்ணலாம், என் போவேன் எங்க நான் வேற எங்கேயும் போக வேண்டியது, நீ என்ன யூபிலாம் அழைச்சிட்டு போகலாம், எல்லாத்தையும் வேற எங்கேயும் அழைச்சிட்டு போகலாம். ஏன்னா so much of potential we have, பட் அந்த பொட்டன்ஷியல் அதுதான் இம்பார்ட்டன்ட். அதாவது கஷ்டப்படாம வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஃபார்மிங் வந்து அவ்வளவு கஷ்டம் இல்லைங்க. அதாவது எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க, வேலை செஞ்சுட்டு ஃப்ரீயா உட்காந்துருந்தோம்னா கடைசியில கஷ்டப்படுவீங்க உடம்புக்கு. ஃபார்மிங்ல வேலை செஞ்சுட்டீங்கன்னா கடைசியில் ஃபார்மிங் நடக்கல, நொந்து போய் செத்து போன, கஷ்டப்பட்டு செத்து போற ஃபார்மர்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. அதாவது உடம்பு டெய்லி நச்சு வைக்க வேண்டியதான் அப்படிங்கிறோம் நம்ம. நீங்க குடிக்கிற டெய்லி குடிக்கிற மசாலையோ அல்லது XYZ எடுக்கிற ஃபுட்லயோ உங்களுக்கு எத்தனை % ஃப்ரூட் இருக்கு, எத்தனை % வாட்டர் இருக்குங்கிறது நம்ம யாரும் கவனிக்கிறது கிடையாது. சாருக்கு தெரியும், சாரெல்லாம் வந்து வீகன் குரூப்ல இருக்காங்க, அதனால சாருக்கு தெரியும் எவ்வளவு அதனால நம்மளுக்கு பாதம் பண்ணும். கெமிக்கலை மட்டும் யூஸ் பண்ணி உங்களுக்கு வீட்டுல பாலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அதை குழந்தைக்கு பாம்பு ஊத்துற மாதிரி நம்ம ஊத்திட்டு கொண்டீங்க. குழந்தைங்களை சாவடிக்கிறோம், விஷுவலா சாவடிக்கிறோம். Chemical, அவ்வளவு chemical laced in so much of chemicals. Are we doing justice to our own children, our own fraternity, our own community? நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறோம், நம்மளோட கம்யூனிட்டி ஆடு, நம்ம தெருவில் இருக்கிறோம், நம்ம கம்யூனிட்டி ஆடு, நம்ம பண்றோம். என்னோட ஆதரவத்தை கொஞ்சம் சொன்னேன். ஸோ எக்ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும், புதுவையை பொறுத்த வரைக்கும் நிறைய சப்சிடிஸ் இருக்குங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல பணம் இல்லை, பட் சப்சிடி தான் இருக்கு. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய பணம் இருக்கு. அந்த பணம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்ல முதல் வாட்டி ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒரு 100,000 crores ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவோட போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். நீங்க எத்தனை பட்ஜெட் வேணாலும் காட்டுங்க, எந்த பட்ஜெட்லையும் காமிக்கல. இவர் ஒருத்தர் தான் தைரியமா போஸ்ட் ஹார்வெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காரு. இதை தயவு செஞ்சு பயனடைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் 15-18 கோடி ரூபாய் வந்திருக்குங்க. நான் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு வந்திருக்குன்னு தெரியும். புதுவையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சீஃப் மினிஸ்டர் சார் வந்து நம்ம இப்போ கேட்டிருக்கேன், 50 கோடி ரூபாயாவது மினிமம் இருந்திருக்கும் சார். 100% இந்த ஃபண்ட் இருக்குங்க. இந்த பணத்தை வந்து உபயோகிச்சு உங்க லோக்கல் லெவல்ல டெவலப் பண்ணீங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்காக கொண்டு வர ஃபண்ட் அது போஸ்ட் ஹார்வெஸ்ட்க்கு. அதாவது ஒரு விவசாயி எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு நீங்க பாக்குறீங்கன்னா, முதல்ல எடுத்த உடனே லோன் வாங்கணும், லோன் வாங்கினா அதை உடனே தள்ளுபடி செஞ்சிடணும். இது ரெண்டு தான் எதிர்பார்க்குறது. சினிமாவுக்கு போனா டிக்கெட் எடுக்கணும், உள்ள போயிட்டு வாங்க எனக்கு பணத்தை திருப்பி கொடுத்துருங்க மாதிரி. ஏங்க போய் பணத்தை என்ஜாய் பண்றீங்களா படத்தை, அப்ப பணத்தை திருப்பி விடுவீங்க, பணத்தை திருப்பி விடுவேன்னு கேட்குறீங்க. அதான் கணக்கு. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி ஸ்கீம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குங்க. அதே மாதிரி மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், MIDH சார் வந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க, எனக்கு தெரியும், அவங்க எல்லாம் பார்த்துருக்காங்க. அந்த MIDH ஸ்கீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு புதுவையில, புதுச்சேரியில பர்டிகுலர்லி நான் இங்க வரும்போது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எடுத்தேன். மொத்தமாவே 18 பெனிஃபிஷியரி தான் லாஸ்ட் 4 வருஷத்துல எடுத்திருக்காங்க ஹார்டிகல்ச்சர் ஸ்கீம்ல. இது எனக்கு புரியல. வெறும் 18 பேர் தான் எடுத்திருக்காங்க. புதுவையோட பாப்புலேஷனுக்கு வெறும் 18 பேர் தான் அக்ரிகல்ச்சர் பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. உண்மையாவே நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே நடக்கல. அதாவது கோல்ட் ஸ்டோரேஜோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ எதுவுமே டெவலப் ஆகலைங்கிறது என்னோட. ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்கா யாருக்காவது தெரியுமா? இங்க புதுவையில ஒரு பெரிய கோல்ட் ஸ்டோரேஜ் ஏதாவது இருக்கா சார்? நார்மல் விவசாயி போனா சொல்லணும்னா தர மாட்டாங்க சார். நார்மல் விவசாயியா ஏன் போறீங்க? FPOவா போங்க, FPCயா போங்க, FPGயா போங்க. நீங்க சொல்லுங்க, நாங்க பண்றோம்ல, எதுக்கு இங்க வந்து நிக்கிறோம் நாங்க? சரி, நீங்க உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் சொல்லுங்க. தாராளமா தரேன். நீங்க FPOவா போங்க, FPCயா போங்க. நம்ம எத்தனை நாள் தான் அதை ஜம்ப் பண்ணுங்க சார். நெக்ஸ்ட்ல Sir, NABARD is basically a refinancing bank. It is not, let me put it very clearly, it's not an organization which is for lending money, which is a very, very wrong notion for India. NABARD is basically nothing but development. Government scheme வந்தாதான் NABARD கையெழுத்து போடுவோம். நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு நாப்கான்ஸ்ல கன்சல்டன்சில 70% நான் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். அங்க ஸ்கீமே தான் ஓடுது. நீங்க ஸ்கீம் அதான். சோ திஸ் இஸ் யூஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்ல அதே மாதிரி நிறைய ஃபார்மர்ஸ் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து ஏன்னா இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் இருக்கு எலக்ட்ரிசிட்டி. கோல்ட் ஸ்டோரேஜ் செட் பண்றவங்க, பேக்ஹவுஸ் செட் பண்றவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் யாராவது கிளைம் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. இருக்கிற கோல்ட் ஸ்டோரேஜ் ஓனர் யாராவது இருக்காங்கன்னா, இல்லைன்னா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க, என்ன கிளாஸ் நான் சொல்றேன், அதை யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் அவேர்னஸ், இட்ஸ் a very important thing for you. So இதாங்க இதுக்கு. இதை தவிர வேற ஏதாவது யாருக்காவது ஏதாவது கேள்வி கேட்கணும்னா நீங்க கேட்கலாம். ஆர்கானிக் ஃபார்மிங்கை பத்தியும் மார்க்கெட்ஸை பத்தியும். நன்றி.
ஜெயிக்கும் சார். சார் இதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் ஃபார்மாலிட்டி வேணும் சார். நம்மள பாட்டு போட்டீங்க சார் 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 போட்டீங்களா நீங்கள் எப்படி அப்படிதான் சொல்லுவாங்க. நன்றி. Thank you, Shankaran. He has been பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் 10 கோடி 20 கோடி அப்படின்ற நிறுவனங்களுக்கெல்லாம் கன்சல்டண்ட்டாக இருக்காரு. I have brought him here only to promote small scale industries, NGOs, இதெல்லாம் சொல்கிறதுக்காக we have brought him here. And thank you, Shankaran, for being here with us and sharing your knowledge and experience. First world community, few members have come. They want to share what they have been doing, and I would welcome the team, first world community members, to come here, and they have been wanting to show something to the participants. And they also have one Vyapar. They want to launch an app called an FWC Vyapar. Tawheed and Suresh are welcome to launch. I would invite Kandan to do the launching of the FWC Vyapar. Please come. You have to unveil the app. No, it's an app for an e-commerce portal. Shankaran and Akaji Malan. Please come. Vidya, come. Bala, Vidya. Va. Okay. Thank you. So I think e-commerce is e-commerce is the way the world is growing. So I think. Thank you, Kannan. So I think the FWC team wanted to present the elite group. They have some words about that. So Tawheed will talk about the act. அனைவருக்கும் தமிழ் வணக்கம். முதலில் இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்த CK அசோக்குமார் அவர்களுக்கு நன்றி. FWC வியாபார் என்னும் இந்த அப்ளிகேஷன் வாடிக்கையாளர்களையும் வியாபாரிகளையும் இணைக்கும் ஒரு பாலமாக செயல்படும். எங்களின் முதல் மைல்ஸ்டோன் என்னவென்றால் 180 நாட்களுக்குள், அதாவது 6 மாதங்களுக்குள் 10,000 வியாபாரிகளையும் வாடிக்கையாளர்களையும் இந்த அப்ளிகேஷனுக்குள் ரெஜிஸ்டர் செய்வது. குறிப்பாக உள்நாட்டு வியாபாரிகளை வெளிநாட்டு வியாபாரிகள் மற்றும் வாடிக்கையாளர்களுடன் இணைப்பதன் மூலம் உள்நாட்டு வியாபாரிகளின் வர்த்தகத்தை அதிகப்படுத்துவதும், குறிப்பாக நம் நாட்டின் நாடி துடிப்பாக இருக்கக்கூடிய விவசாயத்தை அதன் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வெளிநாடுகளில் விற்பதற்கும் இது பயன்படும். இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி அனைத்து விதமான ப்ராடக்ட்ஸ் மற்றும் சர்வீஸ்களை நீங்கள் உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு விற்கலாம். இதில் இணைவதன் மூலம் உங்கள் வியாபாரத்தை முன்னேற்றுங்கள். எங்களுக்கு உங்களுடைய மேலான சப்போர்ட்களை தாருங்கள். நன்றி, வணக்கம். Hello.
This is Vidya Sridhar. I'm from Chennai. I'm the director of FWC. There are 4-5 verticals in FWC. One is called Agri-Mantra, which is headed by Shiva. And the second one recently joined, recently launched, Vyapar. And the third one is Edu-Astra, which is for education. And the fourth one is Elite. Elite is like, basically we are from Chennai, and we connect people across the globe, across India. And this is few slides about Elite. We are just connecting people globally who wanted to do their business, who wanted to grow, and who wanted to meet their global standard. So we are connecting people right from the scratch who are into business, and even the top-notch people who has delivered their product successfully well. And why you have to join Elite? Elite, like, we are focusing on our, I don't see, it's so small. Yeah. We have got 4 sessions which is conducted every Wednesday. It starts from 7:30 to 9 o'clock. All 4 sessions we have designed it so very well. The first session is only for networking. We introduce people from Elite, we introduce the slide, we make their brand. The second week, second Wednesday, we announce the global leaders, we bring people from global connects, we introduce to them, and we make sure what are the businesses happening across the globe for Elite members. And the third one is, we invite global leaders who has done successfully well. And the fourth one is transactions. We announce a team how many transactions have happened in this that particular 1 month. So there are 4-week sessions. It starts from 7:30 Wednesday and ends at 9 o'clock. And Elite core principles, we have found 4 principles in Elite, which is like we are following it up very, very religiously. The first one is like we nurture the entrepreneurship. These are the 4 principles like facilitated by Ashok sir, and this is like from his vision. Facilitating innovation, transforming business, and this is collaborations and global connections. When you look at Elite people, when you talk to them, and these 5 things, we are already doing it for them, and a lot of people have come here. Initially, in the month of July, we started with 3 people. Now we have got 86 people. In 3 months' time, we have got 86 people onboarded till Elite, and we have made 246 transactions happen in this last 3 months. And these are Elite mayors. I call upon Prabhu. I call upon, please come, yeah, please introduce yourself. And he is heading all mayors. We have divided into 2 groups, which is mayors and councillors. I call upon Raja. Keshav. And these guys, like 20-member team, they are working effortlessly, selflessly, and it is like lot of effort put by this team. And we have made 250 plus transactions. We have made 250 plus business transactions successfully well, which crossed 4.5 crores. Yeah. And Mr. Ganesh, Sahayaj, Vinod, Kalimani ma'am, Raja Satyanathan, Shivakumar, Keshav Murthy. And these are the councillors, coordinators. Siddharth is into interior design. Raja is into marketing strategy. Shivakumar is into electronics, and Raja Satyanathan is very young, he is into social media, and Prabhu is here, he is coordinating mayors and he is heading mayors teams. And I should say, Prabhu, last week, in one single day we met 80 calls to make the transactions very beneficial to the people, and we make it very, very tangible, we make it countable, and it is measurable. We don't talk, we walk. Next. And this is the operational process I announced it earlier. Siddharth, Keshav, please come, Siddharth, come. Please come, bring your son. It's okay. It's more of a family, you connect like a family. Yes. And Keshav. Shiva, please come. Around 15 people we have joined. And this is how we operate. We start at 7:15, exactly 7:15 we start, and we end at 9:15 a.m. And it is only through Zoom calls now, we are avoiding physical meetings. And this is the program, I think we have shared it with you. First week is networking forum. Second one is we are bringing business leaders, business people who are doing it across. Third one is
global connects. Fourth one is business transactions. Every month, every last Wednesday, I think like if you could attend the meeting, please attend the meeting. You can come as a visitor. We announce the transactions, what has happened for that particular month. That becomes very useful for a lot of people. Next. And this is the registration process. We just started in the month of July, so we have a minimum of 6,000 rupees, not very expensive. And for now, 75 plus transactions for this month alone. And this is 100 plus members are there active now. And also like we are removing people who are not active. We are not supporting other businesses. We are just removing them, and it's like people who are active looking for business. Yes, we are open and we coordinate. We continuously we help you to grow. And yeah, these are business meetings we have conducted. Lata Pandirajan ma'am has come, Hemlata ma'am has come, Shivraja has come, and Karayadi Selvan has come. So we have these interviews we have made week on week. Yeah. Next. Activities I think I have shared. I think next. Yeah, this activity also I should tell you, apart from this 4-week session, we are conducting a power team session every Sunday. We meet with power people. 6 people we choose. Siddharth choose those 6 people, and we have a transaction with the power team. We make them sit one-on-one, and we make sure all the 6 people are getting transactions. All the 6 people are getting leads. I think like this is a very important session, and we choose the people here. We choose in the way like how they support FWC and how they support other people, how they contribute their time and value for FWC. And one-on-one member coordination is taken care by Shiva, and we make sure one-on-one you communicate with every single business. So this is the most important thing, and we make it very mandatory. People have to communicate with other businesses to support other businesses. And delegations, yes, sir had supported completely on this. We are planning for Japan delegation in the month of March, April, Canada, and May we are planning for Malaysia. Even in this we are selecting only 25 members, and we make sure all 25 members are getting businesses. The dealings MOUs are signed before we come back. That's a promise what we are taking, but we are working on it. And business productions, your products, your presentations, every week 2 people can we give you 10 minutes of time, you can just display your products and do your presentations. This is from First World Community, and all of us wish my Pondicherry, the great success. Congratulations, sir. Congratulations, Raghu. Thank you. Thank you, Vidya. I think the elite is growing in a rapid scale. It's all in the flying colors, the enthusiastic way you are taking the elite is quite heartening, and I think we will be able to, my Pondicherry, my Tiruvannamalai, all the focus will be towards the micro level or the district level, whereas FWC will be at larger cities nationally and also international, and which can complement both my initiatives of Pondicherry will be complemented by FWC. A lot of cross-pollination, what we call. So between the groups can happen, and which will be able to take business in a new dimension, taking an active spearheading the elite group. Of participants seeing so much of, I would also welcome questions, and I would invite Raghu and Shivakumar, who have played a very key role in my Pondicherry, and we are in the process of building more volunteers and the core team for the my Pondicherry. I think very good. Corona warriors, Raghu would like to honor some of the Corona warriors from Kadalur who have done an excellent job of protecting
and they are also being a part of my Pondicherry. And before that, I would also like to invite Manohar, an organic farmer, to say a few words on his farming activity. He's been there. I think he will be also talking about more on the farming. He is also an expert in the organic farming. So you just they call him. What Mr. Shankaran was telling is exactly correct today. Fraternity is qualifying internationally for organic agriculture. Then with a lot of international experience, I came grown up to 147 countries we are operating across the world. Now, the system which we created, CKA knows very well, is the multi-layer, multi-cropping system. We all know that every farmer can make only one crop. And not only that, today now we are identifying very important place, institutional organic agriculture system. That is, we have plenty of institutes, plenty of corporates, plenty of offices with all infrastructure required for organic agriculture. We have very good protective system, very good pollution-free system where we can utilize all these things. Sir has promised me that one of the sessions will be handed over to me to give you elaborative knowledge on this one. And first of all, I appreciate all of you to being here and also listening to all the experienced people and specialists from across the world. And let this Puducherry team grow up very well, and we would like to support in every aspect for all of you. Thank you very much for the opportunity. Thank you very much. My Pondicherry is also collaborating with the Pondicherry University, and tomorrow we are going to have a technical session, one-day technical session on formulating shampoo or hand sanitizers and soaps and handmade soaps. So many small industries can be, ideas can be given. Tomorrow, those who are interested can join the one-day technical session at the Pondicherry University from 10 to evening 5. It's a one-day workshop. It will be useful for the people who want to start or already existing small-scale industries in cosmetics and personal care products. And I would invite the Corona warriors who have done an excellent job in Kadalur, and I would like to congratulate them, and we would like to be honoring them. Please come, all the Corona warriors from Kadalur. I think when the COVID has come it has attacked people. These are the people who have come and helped so many people who are not having any resources. We invite Mr. Manikandan. இவர் வந்து இங்க பாண்டிச்சேரியில் ஆம்புலன்ஸ் மணிகண்டன் வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 850 உயிரை அவர் காப்பாத்திருக்காரு. மிஸ்டர் மணிகண்டன் சொந்த ஆம்புலன்ஸ் அவர் 2 வகை வச்சிருக்காரு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க முடியாது. இது எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான். அப்புறம் கடலூர்ல இருந்து வந்த கொரோனா வைரஸ்ல கொஞ்சம் தயவு செஞ்சு வாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃபுட் பேக். நம்ம சண்டே ஆச்சுன்னா லாக்டவுனு ரோட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பசியோட இருப்பாங்க. பஸ் இல்லை, ரயில்வே ஸ்டேஷன் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து வீடு வீடாக போய் ஃபுட் பேக்னு வச்சு கடலூர்ல கலெக்டர் லான்ச் பண்ணாரு. பட் பிஃபோர் ப்ளீஸ் எல்லாரும் இங்கே வந்துருக்கு. ஜி வாங்க. மிஸ்டர் சங்கர் கொஞ்சம் வந்து ஹேண்ட் பண்ணுவாங்க. மிஸ்டர் சண்முகம், மிஸ்டர் சண்முகம் சார், இவரு ஃபேமிலியோட வந்து சர்வீஸ் பண்ணார். இவரு அவங்க ஒய்ஃபு குழந்தை. சார் உங்க குழந்தைங்க கொஞ்சம் வாங்க. She has got already award from CM award. So husband wife குழந்தை 3 பேரும் வண்டியில சாப்பாடு வச்சு எடுத்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் டெலிவரி பண்ணுவாங்க.
Jose Banesh is the first person and retrieve them. அவங்களுக்கு வந்து beggar free கடலூர், hunger free கடலூர்னு ரெண்டு இயக்கத்தை நடத்தியிருக்காங்க. தினேஷ் பாலாஜி. சாய் கிருஷ்ணன். பாரதி பாஸ்கர். சிவராமகிருஷ்ணன். சந்தியா. மிஸ்டர் புருஷோத்தமன். இவர்தான் இவங்கெல்லாம் கோஆர்டினேட்டர். எக்ஸ்டென்சிவ் சர்வீஸ். கடலூர் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 குரூப் பிரிஞ்சு போய் ஈவன் ஐ இன்வைட் மிஸ்டர் தருண் ஆல்சோ ஹியர். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சேர்த்து நிறைய இன்டெப்த் சர்வீஸ் பண்ணாங்க. மிஸ்டர் பார்த்திபன். மிஸ்டர் சுபாஷ். மிஸ்டர் சுபாஷ். மிஸ்டர் யாசனரா. இவர் வந்து எமர்ஜென்சி பிளட்னா இவரை கான்டாக்ட் பண்ணோம் கடலூர்ல. இஸ் a connecting point for blood. இவங்க எல்லாமே யூத். நம்ம பண்ற என்கரேஜ்ல நம்ம பண்ற கிளாப்ஸ்ல தான் வந்து அவங்களோட இந்த கை தட்டுனா இருதயத்துக்கு ரொம்ப பலம் கொடுக்கும். அதுல கொஞ்சம் கண்டதனாலாம் வேண்டாம். இப்ப நான் பண்ற மாதிரி வாட் வி கால் ஸ்கவுட் கிளாப். இது வந்து இந்துஸ்தான் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்ல இருந்து ஸ்டேட் ட்ரைனிங் கமிஷனர் வந்திருக்காரு ஃப்ரம் சென்னை கேசவன். ஸ்கவுட் கிளாப்ஸ் ஒரு சில கிளாப்ஸ் அவர் வந்து சொல்லுவாரு. அதுல வந்து ஸ்பெஷல் கிளாப் அவர் இப்ப பண்ணி காமிப்பார். அதே மாதிரி நம்ம எல்லாரும் பண்ணோம்னா நம்ம இருதயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்பெஷல் கிளாப்ஸ் கொஞ்சம் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் கிளாப். உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி அவ்வளவுதான். கவனிப்போம். ரெண்டு கையும் சேர்த்து வச்சுப்போம். கை வந்து நம்ம உடம்பு ஒட்டி இருக்கக்கூடாது. கை ரெடியா? கை எப்படி வச்சுப்போம்? கொஞ்சம் டைட்டா, கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுங்க. டைட்டா, ஃப்ரீ, டைட், ஃப்ரீ. ஓகேவா? இப்போ ஒரு தடவை பார்ப்போம். எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்வோம். வாயை திறந்து நம்பர் சொல்லி செய்வோம். ரெடி? ரெடி? இப்போ சரியாக கவனிப்போம். 1 2 1 2 3 செய்யுங்க. எல்லாம் நம்பர் சொல்லணும். ரெடி? நான் செஞ்ச பிறகு ரெடி? 1 2 நான் செஞ்ச பிறகு ரெடியா? 1 2 1 2 3 1 2 சாப்பிட்டு வாயை திறங்க. ரெடி? எல்லாரும் வாயை திறந்து சொல்லணும். 1 நான் செஞ்ச பிறகு ரெடியா? 1 2 1 2 3 1 2 கையை பிடிச்சிருக்கணும். 1 2 1 2 3 1 2 1 2 3 இதை 3 தடவை செய்யணும் தொடர்ந்து. ரெடி? நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு முடிச்சிடறேன். 3 கவனிக்கும். இப்போ யாரும் செய்யணும்? 1 2 1 2 3 1 2 1 2 3 செய்யலாம். ரெடி? 3 times. ரெடி? ஸ்டார்ட். இதுதான் real claps to all these people. என்ன
in times of need in the special clap இன்னொரு தடவை பலமா மனசு விட்டு சத்தமா பண்ணலாமா? Special claps, go. Now we want to thank all the participants and also the organizers who have taken so much of effort in organizing the program and also the sponsors who have organized this program. அவங்களுக்கு வந்து ஒரு thank you clap. இந்த thanks clap எப்படி பண்றோம் அப்படினு கத்துக்கலாமா? கண்டிப்போம். ஒரு தடவை பாருங்க, இதே மாதிரி தான் கொஞ்சம் டிஃபரெண்டா. 1 2 1 2 thank you 1 2 thank you ரெடியா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு செய்யணும். நம்மளுக்கு லெஃப்ட் சைடுல ரெடி? இது நம்ம எல்லாருக்குமே இங்க பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே including the sponsors, organizers and the participants and the people who have involved themselves in serving the society, for all of them, thank you. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாப்ஸ் முன்னாடி ரெண்டு தட்டணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து கை thank you செய்யணும். ரெடி? நெக்ஸ்ட் ரைட் சைடுல கேர் மேல 3 தடவை. ரெடி? thank you claps go. Thank you. I invite Dr. Adrava to honor Dr. C.K. Ashok-Kumar. Good evening. I am Dr. Adrava, an educationist. I am so happy to be here with you to congratulate and thank our most respected chief of this program, Mr. Ashok sir, was organized a very meticulous way, a very useful program. Mr. Mohan sir is honored here, and our Vivekananda, one of the best, modest educational institutions ahead, is here. That was inaugurated by Justice Krishna Media, and our institution was also inaugurated by the same Justice Krishna Media later, that is in the year 1934. They have grown like anything, serving the people like anything. Several lakhs of people they have produced. If you go to Chennai, you inquire about Vivekananda, everybody will say that it is an institution known for its quality. Such a great personality is here, just like an ordinary. His father was the founder of the institution. His father was such a great man who served for the cause of education for several years, produced several doctors, engineers, scientists, lawyers, and many other people who are occupying the institution in Chennai. And we feel very proud to honor you. That is Mr. Avi. He is the president for the Hindustan, he is the secretary for the Hindustan Scouts and Guides. I was an assistant commissioner of my district from 25 years back. Now I feel really very happy to honor our own secretary. Feel very happy. Sir, it's okay, sir. Sir, you know, you are very dynamic. You are watching, you are observing how you are managing the system, So we really feel very happy, and you have become part and parcel of this. So here I am become oh, that's great. Please come. Mr. Saravana from Pondicherry, and we really feel very happy to honor you for his good service. Yes.
center called from Namaste Bharat. Your name? Vignesh from Namaste Bharat. Please say what is Namaste Bharat. I think all of you can come for அனைவருக்கும் வணக்கம். நான் நமஸ்தே பாரத் சார்பாக பேசுகிறேன். நமஸ்தே பாரத் is initiated by the ideas from Singapore. It's supported by Embassy of Singapore, India. It's a concept of building enterprise from India to globe, supporting small scale business into growth. That's it. Thank you. Working on the Japanese university. I think all of you can come join for a group photo. Please join us for a group photo. Please come. Thank you. Yeah, please come. Yes, please. இல்ல கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் சார் இல்லைன்னா சார் ப்ளீஸ் உங்களுக்கு சிம்மாசனம் ரெடி பண்ணிருக்கோம். சரவணன் சார் விட்டீங்களா? காலை தேடிட்டு இருந்தோம் உங்களை. அப்படியா? குமார்ஜி வாங்க. பஸ்கர் குமார் வாங்க. குமார்ஜி Bhaskar Kumar. I think you have formally proposed the vote of thanks. Yes. Their person. I think they're all in the mood to go now. Please, Thank you. propose the vote of thanks. Then we'll, after the vote of thanks, we'll conclude with national anthem. By our singer. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் நன்றி. இதுல வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா நிறைய உமன் ஆண்டர்பிரனர் வந்திருந்தாங்க. இது வந்து ஜஸ்ட் a beginning. நாங்க என்ன ஒன்னு உமன் ஆண்டர்பிரனருக்கும் we are providing a clusters வச்சிருக்கோம். You can approach my பாண்டிச்சேரியோட கார்டு உங்களுக்கு போகும்போது வாங்கிக்கோங்க. So then youth entrepreneursக்கு we are bridging the gap. ஸோ யாரெல்லாம் வந்து யூத்ஸ் ஈவன் எந்த பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அவங்க ஸ்டார்ட் அப்னா we are ready to support them. உங்ககிட்ட ஐடியாஸ் இருக்குன்னா we are funding. ஸோ உங்ககிட்ட எக்ஸிஸ்டிங் ஒரு கம்பெனி இருக்கு, நம்மளால ஃப்ரான்ச்சைஸ் பண்ண முடியலன்னா we have franchisee guru to support you. எதுவுமே உங்களுக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னாலும் we are here to support you. வாங்க. லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்த டாக்டர் C.K. அசோக் குமாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஏஜ்லாம் எங்களால் சத்தியமா வந்து 3 o'clock எழுந்து ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ அவர் இஸ் டே ஸ்டார்ட் அட் 3 o'clock. ரவுண்ட் கிளாக் ஒர்க் பண்ணி இந்த ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. டாக்டர் ராஜாபாதர் ஏஜ் 74. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 30s மாதிரி வந்து ரன்னிங் லைக் 30sங்க. இன்னைக்கு எழுத டைரி வந்து எவ்ரிடே இதுல எத்தனை பேர் டைரி எழுதுறது தெரியல, இன்னைக்கு எழுதிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ். டாக்டர் பாரத மாதா மகள் டிராவல்
எக்ஸ்டென்சிவ்லி அவர் வந்து குஜராத்ல இருந்து கால் வந்துட்டு இருக்கு, இஸ் அட்வைசர் டு குவைட் a few CMsங்க. பட் இருந்தாலும் ஸ்பைட் ஆஃப் தட் வரணும் இந்த மாதிரி இளைஞர்களை ஊக்குவிக்கணுன்றதுக்காக வந்திருக்காரு. அவருக்கு நன்றி. இதுல ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் வந்து மிஸ்ஸஸ் மாலா அசோக்குமாருக்கு சொல்ல மறந்துட்டேன். இது ஷி இஸ் தி உமன் பிஹைண்ட் சக்சஸ். டாக்டர் கங்கா ராஜாபாத்திரக்கும் என்னுடைய தேங்க்ஸ். இந்த டாக்டர் ஜெரம் ஹோட்டல் மிஸ்டர் ராமச்சந்திரன் சார் இருக்கும். அப்புறம் இங்க இருக்கு இதுல சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. சந்திரசேகர் சார், மஸ்கட் குமார், மிஸ்டர் ரவி, ரமேஷ், கேசவன்ஜி, எல்லாருக்கும் ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸுங்க. இதுல யாராவது விட்டு போயிருந்தாலும் லைக் பிரஸ் பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப லாஸ்ட் வரைக்கும் இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நபார்டு பாலா சார் ரொம்ப தேங்க்ஸுங்க. கேட்டரிங், சவுண்ட் சிஸ்டம், கேமரா, ஈச் அண்ட் எவ்ரிபடி இங்க வந்திருக்க ஹவுஸ் கீப்பிங்ல இருந்து எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிங்க. நேஷனல் ஆந்தம் மிஸ்டர் பிரபாத். जनगणमनाधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जाहे तव शुभाशिष माहे गाये तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे भारत माता की जय।